لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே ஹஜ்ஜு மற்றும் உம்ரா விளக்க நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய இபாதத்துகள் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இபாதத்துகளாக அமைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தந்த வழியின் அடிப்படையில் எவ்வாறு ஹஜ்ஜு செய்வது, எவ்வாறு உம்ராக்களை செய்வது என்பதை விளக்கக்கூடிய விதமாக இந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த வகுப்புக்கு உள்ளே செல்வதற்கு முன்பு சில அடிப்படையான செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் விஷயம், உயரிய ஒரு இபாதத்தை நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு வணக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் செய்ய இருக்கிறோம். இந்த வணக்கம் என்பது இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு வணக்கமாக மாற வேண்டும். அதற்கு அடிப்படை என்னவென்றால் தூய்மையான எண்ணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு என்பது லைஸலஹு இல்லல் ஜன்னா, அதற்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலியே கிடையாது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஹஜ்ஜு என்று நாம் செய்யக்கூடிய இது இறைவன் அதை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் அன்றைக்கு இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் நாம் மரணித்து விட்டோம் என்றால் நேரடியாக சொர்க்கம். ஏன்னா அவ்வளோ பெரிய இபாதத்தை, அவ்வளோ பெரிய நன்மைகள் தருகின்ற ஒரு வணக்கத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ நேரடியாக சொர்க்கம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு இபாதத்தை நாம் செய்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை தூய்மையான எண்ணம். திருமறை குர்ஆன்லையும் நபி வழிகளையும் இறைவன், இறை தூதர் இதை பற்றி ஏராளமாக நமக்கு சொல்லி தந்து இருக்கிறார்கள். அப்போ அதுக்கு நமக்கு மிக தெளிவாக தேவையான அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டால் தூய்மையான எண்ணம். அப்படின்னா என்ன? நாம் செய்யக்கூடிய இந்த வணக்கம் என்பது ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் செய்கிறேன். அது மாத்திரமில்லாமல் புகழுக்காக 4 பேர் என்னை ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர் என்று பேச வேண்டும் என்பதற்காக, அல்லது மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய எந்த இபாதத்தும் அமையக்கூடாது. குறிப்பாக இந்த ஹஜ்ஜு உம்ராவும் அமையக்கூடாது. ஆனால் நீங்கள் உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால், ஒருவர் ஹஜ்ஜு செய்கிறார் என்றால் முதல்ல அதை விளம்பரப்படுத்துகின்ற ஒரு சூழலை பார்க்கலாம். எல்லாரையும் நான் சொல்லலை, 1-2 இடங்களில். ஒருவர் உம்ராவுக்கு போகிறார் என்றாலும் சொந்த பந்தங்கள், நட்பு வட்டாரங்கள் எல்லாத்துட்டையும் போய் சொல்லி அவங்கள அழைத்து அவங்களுக்கு விருந்து கொடுத்து இப்படியெல்லாம் உம்ராவுக்கு போயிட்டு வருகின்ற கலாச்சாரத்தை பார்க்கிறோம். இது நபி அவர்கள், இறை தூதர் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வழிமுறை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். இந்த 4 உம்ரா ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்களே அல்லது ஹஜ்ஜி செய்தார்களே, இதை செய்கிறதுக்கு முன்பு மதீனாவாசிகளுக்கு ரசூலுல்லாஹ் விருந்து வைத்ததாக ஒரு பலவீனமான செய்தியை கூட நீங்கள் பார்க்க இயலாது. நபி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, எல்லாத்தையும் நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன், இன்றைக்கி என் வீட்டில் விருந்து இப்படின்னு ரசூலுல்லாஹ் செய்ததாக காட்டி தந்ததாக ஒரு ஹதீஸை கூட நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்? இது ஒரு இபாதத், அவ்வளோதான், ஒரு வணக்கம். அன்றாட எத்தனையோ வணக்கங்கள் நாம் செய்கிறோமே. தொழுகிறோம், தொழுவு போகும்போது வாங்க பாய் நான் தொழ போகிறேன், ஒரு டீயாவது குடிங்க அப்படின்னு சொல்கிறோமா? என் வீட்டில் வந்து நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா? எதுவுமே சொல்கிறது இல்லை.
நிறைய இபாதத்துகள் செய்யத்தான் செய்கிறோம். ஆனால் எந்த இபாதத்துக்கும் நாம் விளம்பரப்படுத்தி கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வாங்க, எனக்கு துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு செய்கிறது இல்லை. ஆனால் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகும்போது மட்டும்தான் ஊர் அடைக்க சாப்பாடு வைக்கிறது, சொந்த பந்தங்கள் எல்லாரும் வழி அனுப்புறதுக்காண்டி வர வேண்டியது, அவங்களுக்கு தேவையான பல்வேறு சேவைகளை நாம் செஞ்சு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா நம்முடைய இபாதத்தை இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடாத நிலையில் கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ்வுக்காண்டி செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கிடுவான். உலகத்துக்காக, சொந்த பந்தங்களுக்காக, மற்றவர்களுக்காண்டி நாம் செய்தோம் என்றால் இறைவன் ஏற்றுக்கிடுவானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, விளம்பரத்திற்காக ஒரு மனிதர் ஒரு இபாதத்தை செய்கிறார் என்றால் நாளை மறுமையிலே அல்லாஹ் அவரை விளம்பரப்படுத்தி விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு, உம்ரா, எந்த இபாதத்தாக இருந்தாலும் பிற மனிதர் பாராட்ட வேண்டும் என்பதற்காண்டி நாம் செய்து விட்டோம் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்திடுவான். உலகத்தில் எல்லாரும் பாராட்டுவாங்க, ஹாஜி 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 ஹஜ்ஜி செஞ்சிட்டாரு, 2 ஹஜ்ஜு 4 ஹஜ்ஜி செஞ்சிட்டாருன்னு பாராட்டுவாங்க, அது உலகத்தில். ஆனால் மறுமையில் அல்லாஹ் நம்மளை பாராட்ட மாட்டான், கேவலப்படுத்திடுவான். நீ யாருக்குடா ஹஜ்ஜி செஞ்ச? இல்லை அல்லாஹ் நான் கஷ்டப்பட்டு ஹஜ்ஜி செஞ்ச சரிதான், ஆனால் உனக்கு ஹாஜி என்ற பட்டம் வேணும், அதுக்கு தானே செஞ்ச. நீ உம்ரா செய்துட்டு வந்த, எல்லாரும் உன்னை பாராட்டணும், மக்கத்துக்கு போயிட்டு வந்த ஆளுன்னு பாராட்டணும், அதுக்கு தானே நீ செஞ்ச. அப்போ ஏன்ட்ட ஏன் நன்மையை கேட்குற? ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது, ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ அதனால் உயரிய சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு இபாதத்தை நாம் செய்கிறோம் என்றால் இது போன்ற அனாச்சாரங்கள் அல்லது மார்க்கம் காட்டி தராத ஒரு செயல்பாடுகள் கண்டிப்பாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. முழுக்க முழுக்க நம்முடைய இபாதத்தினுடைய நோக்கம் மறுமையை மையமாக வைத்து, இறைவனை அடிப்படையாக வைத்து நம்முடைய இபாதத்துகளை அமைத்து கொள்ளணும் என்ற ஒரு தகவலை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல்ல மார்க்க அடிப்படையில் ஹஜ்ஜி என்பது 3 வகை இருக்கிறது. ஹஜ்ஜி என்பது 3 வகை. அதில் ஹஜ்ஜு தமத்து அப்படிம்பாங்க. ஹஜ்ஜு தமத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது ஹஜ்ஜுல் கிரான் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. மூணாவது ஹஜ்ஜுல் இஃப்ராத் அப்படின்னு இருக்குது. என்னடா இது புரியாத பாஷையில் பேசுகிறாரு, இதையெல்லாம் நாங்கள் எங்கே மனப்பாடம் பண்ண அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது கொஞ்சம் புரிகிறது, அரபி வார்த்தையாக இருக்கிறதுனால புரிகிறது சிரமமாக இருக்கும். ஆனால் எளிமையாக சொல்லிடுங்க. அரபியை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், இதெல்லாம் நம்ம மனசில் ஏற்றணும் அப்படின்னு கவலையெல்லாம் படாதீங்க. அதாவது என்னன்னா ஹஜ்ஜுங்கிறது 3 வகையில் ரசூலுல்லாஹ் காட்டி தந்திருக்கிறாங்க. 3 வகையில் ஒரு ஆள் ஹஜ்ஜு செய்யலாம். அதில் ஒரு வகை என்னன்னா ஹஜ்ஜு தமத்து. அப்படின்னா என்ன? முதல்ல இங்கேருந்து போனோன்னா உம்ரா செய்கிறது, அதுக்கப்புறம் எஹ்ராமை களைஞ்சிருவோம், மீண்டும் எஹ்ராமை கட்டுவது, ஹஜ்ஜு செய்வது. அதாவது உம்ரா தனியாக, ஹஜ்ஜு தனியாக, இப்படின்னு ஒரு வகை இருக்கிறது. இது ஒரு வகை ஹஜ்ஜு, அதுக்கு தான் தமத்து அப்படிம்பாங்க. இன்னொரு வகை ஹஜ்ஜு என்னன்னா தனித்தனியாக செய்யாமல் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே நேரத்தில் செய்வது, அது இன்னொரு ஹஜ். ஒன்று என்ன, ஃபஸ்ட்டு என்னது, ஹஜ்ஜு தனியாக உம்ரா தனியாக, இப்படி தனித்தனியாக செய்கிறது. இன்னொன்று என்ன, தனித்தனியாக இல்லாமல் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்வது, இது 2வது வகை. 3வது வகை என்னன்னா உம்ராவே இல்லாமல் வெறுமன ஹஜ்ஜை மட்டும் செய்கிறது, வெறும் ஹஜ், உம்ரா செய்ய மாட்டாங்க. இப்படி 3 வகைகளில் ரசூலுல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜை செய்வதற்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. ஒன்று ஹஜ்ஜு தனியாக உம்ரா தனியாக, இப்படி ஒன்று. ரெண்டாவது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து ஒரே நேரத்தில் செய்வது. மூணாவது உம்ராவே இல்லாமல் ஹஜ்ஜை மட்டும் செய்கிறது. இதுக்கு தான் அரபியில் உழவுன்னு சொன்னேன். ஹஜ்ஜு தமத்து, ஹஜ்ஜுல் கிரானு, ஹஜ்ஜுல் இஃப்ராது, இப்படி நான் சொன்னது அரபி வார்த்தை. தமிழில் புரிஞ்சுக்கிடுங்க. ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரு பயணத்தில் தனித்தனியாக செய்கிறது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே நேரத்தில் செய்வது, ஹஜ்ஜு மட்டும் செய்வது, இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? இப்போ உங்களுக்கு அந்த 3 வகையான ஹஜ்ஜையும் நீங்கள் முழுமையாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றே படித்தா போதுமானது. எதை? தமத்து ஹஜ். ஏன்னா இங்கே இருந்து போகக்கூடிய, குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போகக்கூடிய எல்லாருமே ஹஜ்ஜு தமத்து தான் செய்வோம். அதுதான் நம்மளுக்கு வசதி.
நிறைய நன்மைகள் சம்பாதிப்பதற்கும் நிறைய உம்ராக்கள் செய்வதற்கும் அதுதான் வசதி. அதனால் நம்ம எல்லாருமே ஹஜ்ஜு தமத்து தான் செய்ய போகிறோம். அதனால் அந்த ஹஜ்ஜு தமத்துவை மாத்திரம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். சவுதியில் இருக்கிறாங்க, அவங்க ஹஜ்ஜுல் கிரான் செய்வாங்க அல்லது ஹஜ்ஜுல் இஃப்ராதை செய்வாங்க. ஏன்னா மக்காவிலே அவங்க சொந்த ஊரே மக்காவாக இருக்கும், சொந்த ஊரே சவுதியாக இருக்கும். டக்குன்னு 2 நாளில் 4 நாளில் வந்து ஹஜ்ஜை முடிச்சுட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு வசதி. நம்ம மாதிரி வெகு தூரத்தில் இருந்து போகக்கூடிய நம்ம மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த தமத்து தான் வசதி. வாழ்க்கையில் ஒருக்க செய்ய போகிறோம், அடுத்தாக்கில் அல்லாஹ் அந்த வாய்ப்பை நம்மளுக்கு தாரானா தரலையா நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதனால் தமத்து என்ற இந்த ஹஜ்ஜைத்தான் நம்ம எல்லாருமே செய்வோம். அதை மாதிரி அந்த ஹஜ்ஜை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிடுவோம். அதாவது ஹஜ்ஜு தமத்து அப்படின்னா உம்ராவை தனியாக செய்வது, ஹஜ்ஜை தனியாக செய்வது. இதுதான். இதுக்கு இடையில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்? இங்கே இருந்து நாம் ஹஜ்ஜுக்கு போகிறோமா இல்லையா? நம்ம ஒரு தனியார் ஹஜ் சர்வீஸில் போவோம், அப்படி இல்லைன்னா ஹஜ்ஜு கமிட்டி, அரசாங்கத்தினுடைய ஹஜ்ஜு கமிட்டி வழியாக நம்ம போவோம். நம்முடைய பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல விளங்கிக்கிடுங்க. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த ஹஜ்ஜு தமத்து நமக்கு எவ்வளவு எளிமையானது, அதை நம்ம எப்படியெல்லாம் செய்யலாம், எளிமையாக எப்படி செய்யலாம் என்று புரிந்து கொள்ளலாம். இப்போ ப்ரைவேட்டில் போகக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் ஹஜ்ஜு கமிட்டியில் போகக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் 2 வகையில் உங்களை கூட்டு போவாங்க. ஒரு வகை என்ன அப்படின்னா, ஹஜ்ஜுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் அல்லது 20 நாளைக்கு முன்னாலேயே இங்கேருந்து கூட்டு போயிடுறது. ஹஜ்ஜு செய்கிறது அடுத்த மாதம்தான். ஆனால் இப்போமே ஃப்ளைட்டில் ஆளை ஏற்றி முதலே கூட்டு போயிடுவாங்க. இன்னொரு வகை என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, லாஸ்ட் நேரத்தில், அதாவது துல்ஹஜ் மாதத்தில், துல்ஹஜ் 2ஆம் தேதி 3ஆம் தேதி அப்பமும் கடைசி வரைங்கிறத ஆட்கள் போய்கிட்டே தானே இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கூட்டு போகிறது. இப்படி 2 வகையில் உங்களை கூட்டு போகிறதுக்கு அந்த டேட்டு ஃப்ளைட்டு போகக்கூடிய நேரத்தை பொறுத்து அப்படியே வச்சுருப்பாங்க. உங்களை முதல்லையே கூட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அதாவது ஒரு 15 நாளைக்கு முன்னால் 20 நாளைக்கு முன்னால் ஹஜ்ஜு உடைய நாளுக்கு 20 நாளைக்கு முன்னால் 15 நாளைக்கு முன்னால் கூட்டு போயிட்டாங்கன்னா உங்களுடைய பயணம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல உம்ராவுக்கு கூட்டு போயிடுவாங்க. நேராக ஜித்தாவில் கொண்டு போய் இறக்கி நேராக காபாவை கொண்டு போய் உம்ரா செய்யுங்க அப்படிங்கக்கூடிய அந்த இபாதத்துக்கு உங்களுக்கு வழிபட்டுருவாங்க. அப்போ முதல்ல உம்ரா செய்துட்டு அதுக்கப்புறம் மக்காவிலேயே இருப்போம். சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு முன்னாலேயே மதீனாவுக்கும் கூட்டு போயிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் இருக்குதுல்ல, 1 மாதம்ல இருக்குது ஹஜ்ஜு செய்கிறதுக்கு. அப்போ அதனால் முன்கூட்டியே போகக்கூடிய ஆட்களுக்கு என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா, முதல்லையே உம்ராவை செய்ய வச்சுட்டு மக்காவில் கொஞ்ச நாள் இருக்க வச்சு அப்புறம் மதீனாவுக்கு 1 வாரம் போயிட்டு திரும்ப மக்காவுக்கு கூட்டு வந்து ஹஜ்ஜை செய்ய வைப்பாங்க. இது ஒரு வகை. கடைசியில் போனீங்கன்னு வைங்களேன், முதல்ல ஹஜ்ஜை தான் உங்களை செய்ய வைப்பாங்க. ஹஜ்ஜை செய்ய வச்சுட்டு ஹஜ்ஜு எல்லா கிரியைகளும் முடிஞ்சதுக்கு பின்னாடி மக்காவிலே நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு பின்னால் உம்ராவை செய்ய வைப்பாங்க. அதாவது அட்வான்ஸாக போயிட்டீங்கன்னா முதல்ல உம்ரா, 2வது ஹஜ்ஜு. லேட்டாக போனீங்கன்னா முதல்ல ஹஜ்ஜு, 2வது உம்ராவை செய்வோம். எப்படினாலும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்புலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? எப்படினாலும் மார்க்கம் நமக்கு 2ஐயுமே அனுமதிக்குது. அட்வான்ஸாக சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக உம்ரா முடிச்சிட்டோம், ஃபஸ்ட்டு உம்ரா முடிப்போம், 2வது ஹஜ்ஜை முடிப்போம். லேட்டாக போனோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஹஜ்ஜை முடிப்போம், அதுக்கு பின்னால் உம்ராவும் முடிப்போம். எதுனாலும் பண்ணிக்கலாம், அது ஒரு தப்பு கிடையாது. இது உங்களுடைய பயண அந்த கூட்டு போகிறாங்களா இல்லையா அவங்க செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகள், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து இந்த பயணத்தில் நீங்கள் போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய ட்ரெஸ்ஸுகளை கொண்டு போகாதீங்க. இங்கேருந்து 2 மாதம்லாம் தங்க போகிறோம், 40 நாள் தங்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தூக்கிட்டு போக நினைக்காதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பெரிய சுமை. அதுக்காண்டி ட்ரெஸ் இல்லாமலாம் போக முடியாது. அங்கே போய் புது ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு இருக்க முடியும். எப்படி இருந்தாலும் ஒரு 4 அல்லது 5 செட்டு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிடுங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்ம உடுத்து களைவதற்காக வேண்டி ஒரு 4-5 ட்ரெஸ்ஸை, அந்த செட்டு 5 ட்ரெஸ்ஸு செட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் போகிறது வாரது அது கொஞ்சம் எளிமையாக இருக்கும். நிறைய ட்ரெஸ் அங்கேருந்து நீங்கள் தூக்கிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு பயணத்தில் அது ஒரு சுமையாக மாறிடும். ஏன்னா ஒரே இடத்துல தங்க வைக்க மாட்டாங்க. நீங்கள் மக்காவில் போனீங்கன்னா அங்கே சில இடங்களில் தங்க வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் மதீனாவுக்கு போகும்போது வேறு இடத்துல தங்க வேண்டி இருக்கும்.
மினாவில், முஸ்தலிஃபாவில், அரஃபா அங்கேயெல்லாம் போயிட்டு வர வேண்டி இருக்கும். அப்போ எல்லா இடத்துலையும் இந்த பேக்கை தூக்கிட்டுலாம் போயிட்டு இருக்க முடியாது. அப்போ அதனால் லக்கேஜுகள் வந்து உங்களுக்கு குறைவாக, ட்ரெஸ்ஸு தான் நான் சொல்கிறேன், ட்ரெஸ்ஸு வந்து நம்ம குறைவாக எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்காண்டி 1-2 ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 செட்டு இருந்ததுன்னா ஒன்று அழுக்கானாலும் அடுத்து உடனே துவைக்க முடியலன்னா ஒரு நாள் கழிச்சா துவைச்சிக்கலாம். அல்லது அங்கே லாண்ட்ரி செட்டப்லாம் இருக்குது, நம்ம துவைக்கணும் கூட அவசியம் இல்லை, லாண்ட்ரி எல்லாம் நிறைய இருக்குது. அதனால் டக்குன்னு துவைச்சி அயன் பண்ணால் தந்துடுவாங்க, அது பிரச்சனை இருக்காது. அப்போ இது குறைய நம்ம கொண்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு சிரமம் இருக்காதுங்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனையாக சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ முதல்ல ஃபஸ்ட்டு உம்ராவை பார்ப்போம். இப்போ நீங்கள் அட்வான்ஸாகவே போயிட்டீங்கன்னு வைங்க, அப்போ சீக்கிரமாக நீங்கள் போயிட்டீங்கன்னா முதல்ல உம்ரா செய்யணும். உம்ரா செய்வதாக இருந்தால் மொத்த உம்ரானுடைய நிலை என்ன, எதை செய்தால் உம்ரா, அது முதல்ல விளங்கிடுங்க. 5 விஷயங்கள் செய்தால் உம்ரா செய்துட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு உம்ரா ஒரு ஆள் செய்கிறாருன்னா அது ஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் செஞ்சாலும் சரி, அல்லது சாதாரணமாக மற்ற நாட்களையும் உம்ராவை போகலாமா இல்லையா, அந்த உம்ராவை செய்வதாக இருந்தாலும் மொத்தத்தில் 5 செயல்பாடுகள் தான் உம்ரா. அது என்ன 5 செயல்பாடுகள்? 1, எஹ்ராம் கட்டுதல். அது என்னென்னு விவரமாக நான் சொல்கிறேன். எஹ்ராம்னா என்ன, அதில் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது 2வது நான் சொல்கிறேன். இப்போ உம்ரா அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு வந்து எஹ்ராம் கட்டுதல், 2வது வந்து தவாஃபு பண்ணுறது. காபா இருக்குது இல்லையா, அந்த காபாவில் தவாஃபு பண்ணணும் 2வது. 3வது தவாஃபு பண்ணி முடித்ததற்கு பின்னாடி 2 ரக்காயத்துகள் மக்காமே இப்ராஹிம் என்ற அந்த பகுதியில் தொழுகிறது. 4வது சை செய்கிறது, அதாவது சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுதல், இது 4. 5வது முடியை களைதல். மொத்தம் 5 பாயிண்ட் தான் ஒரு உம்ரா அப்படின்னு சொன்னால். மொத்தமே இந்த 5 தான். 1 வந்து எஹ்ராம் கட்டுதல், 2வது தவாஃபு பண்ணுதல், 3வது 2 ரக்காயத்துகள் தொழுதல், 4வது சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுதல், 5வது முடியை களைதல். இந்த 5 செயலை செய்துட்டாலேயே நம்ம உம்ராவை முடிச்சிட்டோன்னு அர்த்தம். சில நேரங்களில் சிரமமாக இருக்கும், சில நேரங்கள் ரொம்ப லேசாக இருக்கும், ரொம்ப கஷ்டம்னா ஒன்றும் கிடையாது. இந்த 5 தான். இந்த 5 செயல்பாடுகளும் எங்கே இருக்கும்னா எல்லாமே காபாவில் தான் இருக்கும். ஹஜ்ஜுக்கு தான் மினாவுக்கு போகணும், அரஃபாவுக்கு போகணும், முஸ்தலிஃபாவுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இது வந்து தவாப் பண்ணுறது, சை பண்ணுறது, தொங்கோட்டம் ஓடுறது எல்லாமே ஹரமில் தான், அதாவது காபாவில் தான், எல்லாம் அங்கே தான் எல்லாமே முடிஞ்சிடும் உம்ராங்கிறது. சரியா? அப்போ உம்ராங்கிறது மொத்தத்தில் 5 விஷயம்தான் உம்ரா. இதை நல்ல மனசில் வச்சுக்கிடுங்க. திரும்பவும் ஒருக்க சொல்கிறேன். எஹ்ராம் கட்டுதல், தவாஃபு பண்ணுதல், 2 ரக்காயத்து தொழுதல், சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுதல், முடியை களையுதல். ஆணு பெண்ணு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இந்த 5ஐயும் செய்துவிட்டால் நம்ம உம்ரா முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இங்கே இருந்து போகும்போது ஃபஸ்ட்டு உம்ரா தானே செய்வோம். இப்படி உம்ரா செய்கிறதாக இருந்தால் இந்த 5ஐயும் செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா எஹ்ராம் கட்டுதல். நம்ம நடைமுறையில் எஹ்ராம் கட்டுதல் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கோம். எஹ்ராம் கட்டுதல்னா என்ன? எஹ்ராம் அப்படின்னு சொன்னால் தடை செய்யுதல் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். எஹ்ராம் அப்படின்னா அரபி வார்த்தை, அதுக்கு தமிழில் சொல்கிறதா இருந்தால் தடை செய் அப்படின்னா என்ன? ஹராம்னு சொல்கிறோமா இல்லையா, அதுதான் எஹ்ராம். ஹராம் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அரபி வார்த்தை ஹராம். பன்றிக்கறி ஹராம், சாராயம் ஹராம் அப்படிங்கிறோம்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதில் உள்ள ஒரு வார்த்தை தான் எஹ்ராம். அப்படின்னா என்ன? சில விஷயங்களை செய்யக்கூடாது. நம்ம என்னைக்கு எஹ்ராம் நிலைக்கு உள்ளே போயிட்டோமோ அதில் சில விஷயங்கள் செய்யக்கூடாது. என்ன அப்படிங்கிறது 2வது நான் சொல்கிறேன். இந்த எஹ்ராம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமும் அதை சார்ந்த விளக்கமும் அது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இந்த கருத்தை நான் சொல்கிறேன். எஹ்ராம் அப்படின்னு சொன்னால் தடை செய்தல். அதை இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் ஹஜ்ஜு உம்ராவுக்காக வேண்டி நீயத்து வைக்குதல், அதுக்கு பேர் தான். ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு நீயத்து இருக்கா இல்லையா? இன்னமல்லாமாலும் பின்னியாத் ரசூலா சொல்கிறாங்க, எந்த செயல்களாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான், எண்ணம் தான் பிரதான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்ம செய்யக்கூடிய இந்த ஹஜ்ஜு உம்ரா அல்லாவுக்காக வேண்டி அந்த தூய்மையான எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி இந்த உம்ராவுக்காக வேண்டி நம்ம போகிறோம், ஹஜ்ஜுக்காண்டி நம்ம போகிறோம்னா எஹ்ராம் அப்படின்னு சொன்னால் நீயத்து வைக்குதல். எஹ்ராம் கட்டுதல் நம்ம சொல்கிறோம், ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னன்னா நீயத்து வைக்குதல் அப்படிங்கிறது தான் கருத்து. அர்த்தம் என்று சொல்வதை விட கருத்து.
அர்த்தம் நான் முதல்ல சொன்னதுதான், தடை செய்தல்ங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் அதாவது இஹ்ராம் கட்டுவதனுடைய நோக்கம், அதனுடைய அடிப்படை என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, நீயத்து வைக்குதல். இந்த நீயத்தை எங்கே போய் வைக்கணும்? இப்போவுமே நம்மளுக்கு நீயத்து இருக்கத்தானே செய்யும். உம்ராவுக்கு போகிறேன், ஹஜ்ஜுக்கு போகிறேன், இப்படி நீயத்து இருக்கத்தான் செய்யும். இந்த நீயத்தை இஸ்லாம் சொல்லலை. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு இடத்துல போய் நான் ஹஜ்ஜுக்காண்டி வந்திருக்கிறேன், நான் உம்ராவுக்காண்டி வந்திருக்கிறேன் என்று வாயால் சொல்லணும். இஸ்லாத்தில் எந்த இபாதத்துக்கும் நீயத்தை வாயால் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மனசில் நினைக்கிறது தான். லோஹர் தொலை போகிறோம், மனசில் நினைக்கிறோம்ல, அல்லாஹ்வுக்காண்டி இந்த தொழுகை அது தொலை போகிறேன் அப்படின்னு மனசில், இதுதான். ஆனால் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் என்ன செய்யணும்னா வாயால் சொல்லணும். அது எப்படி? உங்கள் அந்த கையிலே இருக்கும். இப்போ உம்ராவுக்காண்டி நீங்கள் இஹ்ராம் கட்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால், நீயத்து வைக்க போகிறீங்கன்னா லப்பைக்க உம்ரத்தன் இதை சொல்லணும். லப்பைக்க உம்ரத்தன் இப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டு அரபிலையும் தமிழ்லையும் அந்த இதில் கொடுத்துருப்போம், சரியா? அந்த உம்ரா இது எங்கே போய் சொல்லணும்? நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டால் சொல்ல முடியாது. இப்போ சென்னையில் இருக்கிறிய, நாளைக்கு காலைல ஃப்ளைட்டில் ஏறும்போது லப்பைக்க உம்ரத்தன் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஹ்ராம் கட்டுதல் என்று சொல்லப்படுகின்ற அந்த நீயத்து வைக்கிறதுக்கு சில எல்லைகளை நிர்மாணிச்சிருக்கிறாங்க. அந்த எல்லையில் போய் தான் இந்த நீயத்தை வைக்கணும். நீயத்து வைக்கணும். ஆனால் நம்ம வீடுகளில், நம்ம இருக்கக்கூடிய இடங்களில் நீயத்து வைக்கிறது அல்ல, குறிப்பிட்ட எல்லை. அது என்ன எல்லை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து ஹஜ்ஜுக்கு வரும்போது, உம்ராவுக்கு வரும்போது, அல்லாஹ்வுடைய தூதர் துல் ஹுலைஃபா என்ற இடத்துல இஹ்ராம் கட்டுவாங்க. அதாவது அங்கே தான் நியத்து வைப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருந்து போகக்கூடியவங்களுக்கு இதுதான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு இந்தியா போன்ற இந்த பகுதியில் இருந்து போகக்கூடிய ஆட்களுக்கு லம்லம் என்ற இடத்துல நியத்து வைக்கணும். அது என்ன லம்லம் என்ற இடம் அப்படின்னீங்கன்னா, நம்ம நடைமுறையில் உள்ள வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் தாயிஃப். வரலாறுல அடிக்கடி கேள்விப்படுவோம்ல, ரசூலுல்லாஹ் தாயிஃப்ல போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க. அங்கே தான் இருக்குது லம்லம். தாயிஃபினுடைய ஒரு பகுதியில் தான் லம்லம் என்ற இடம் இருக்கிறது. இப்போ நம்ம மாதிரி ஆட்கள் தரை வழியில் நம்ம போகிறதாக இருந்தால் லம்லம் என்ற அந்த இடத்துல போய் அங்கே தான் லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு நியத்து வைக்கணும். அந்த உம்ராவுக்காக வேண்டி நியத்து அந்த குறிப்பிட்ட எல்லையில் தான். அப்போ எப்படி அந்த குறிப்பிட்ட எல்லையில் போய் தான் நியத்து வைக்கணும் அப்படின்னா, நம்ம யாரும் தரை வழியில் போகிறதே இல்லை. இங்கே இருந்து உம்ராவுக்காண்டி ஹஜ்ஜுக்காண்டி போகக்கூடிய நம்ம யாரும் கார்லையாக போக போகிறோம்? ஃப்ளைட்டில் தான் போகிறோம். மேக்சிமம் எல்லாருமே ஃப்ளைட்டில் தான் போகிறோம். அப்போ ஃப்ளைட்டில் போகும்போது லம்லம் என்ற வழியில் நம்ம போகிறோம் அப்படின்னா எப்படி அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது? ஆகாயத்துல எல்லாம் பறந்துகிட்டு இருப்போம். ஆகாயத்தில் நம்ம பறந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கீழே என்ன இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? பைலட்டுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அவங்க மேப்பை பார்த்து ஓட்டிக்கிட்டே போவாங்க. நம்மளை மாதிரி ஆள் சீட்டில் உட்காந்துட்டு இருப்போம். அப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ இங்கே இருந்து ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்காண்டி சென்னையிலேருந்து நீங்கள் கிளம்புறீங்கன்னு வைங்களேன், ஃப்ளைட்டில் நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போதே குறிப்பிட்ட இஹ்ராம் கட்டக்கூடிய அந்த எல்லை வருவதற்கு முன்னாலேயே பைலட் நம்மளுக்கு அறிவிப்பு செய்வாங்க. ஃப்ளைட்லேயே அறிவிப்பு செய்வாங்க. எப்படி செய்வாங்கன்னா, ஏன்னா எல்லாருமே ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு தான் இந்த ஃப்ளைட்டில் போகிறோம். வேறு ஆட்களும் வேலைக்காண்டி போகக்கூடிய ஆட்களும் போவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஜித்தாவுக்கு நம்ம மேக்சிமம் நம்ம அந்த உம்ரா ஹஜ்ஜுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னாலேயே பைலட்டை அறிவிப்பாங்க. எப்படி அறிவிப்பாங்கன்னா, இப்போ லம்லம் என்ற இடம், அந்த இஹ்ராம் நியத்து வைக்கக்கூடிய இடம் வருவதற்கு முன்னாலேயே இன்னொரு 20 நிமிஷத்தில் அந்த இடம் வந்துடும், தயாராக இருங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து இன்னொரு 10 நிமிஷத்தில் அந்த இஹ்ராம் கட்டக்கூடிய இடம் வந்துடும், கொஞ்சம் நீங்கள் தயாராக இருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 தடவை நெருக்கம் வந்ததுக்கு பின்னாடி இப்போ லம்லம் என்ற இடத்த அல்லது இஹ்ராம் கட்டக்கூடிய எல்லையை நாம் கடக்கிறோம், இப்போ நியத்து வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒன்று சில ஃப்ளைட்டில் தமிழ்லையும் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஹிந்தியில் உருதுவில் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் மொழி இருக்கும். நம்ம கூட போகக்கூடிய ஆட்களுக்கும் அது தெரியும். அதனால் நம்ம ரொம்ப கலக்கம் அடைய தேவையில்லை. ஏன்னா ரசூலுல்லாஹ் இந்த இஹ்ராம் என்ற நியத்து குறிப்பிட்ட எல்லையில் தான் வைக்கணுன்ட்டாங்க. குறிப்பிட்ட எல்லையில் தான் அதை வைக்கணும். நம்ம வீட்டில் இருந்து புறப்படும்போது நியத்து வைக்க முடியாது, ஃப்ளைட்டு ஏறும்போதும் நியத்து வைக்க முடியாது,
சரி ஜித்தாவில் போய் நியத்து வைக்கலாமான்னா எல்லையை தாண்டி உள்ளே போயிட்டோம், அங்கேயும் நியத்து வைக்க முடியாது. அப்போ குறிப்பிட்ட எல்லையில் தான் நியத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம், அதுதான் யதார்த்தம். அப்படி ஃப்ளைட்டில் போகும்போதே பைலட்டு நம்மளுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும்போது கரெக்டாக நம்ம நியத்து வச்சுக்கிட்டா போதுமானது. சரியா? அதுக்கான நம்ம ரொம்ப சிரத்தை எடுக்க தேவையில்லை. நீங்கள் சிங்கிளாக போகிறீங்கன்னு வைங்களேன், இப்போ இங்கேருந்து ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ சிங்கிளாகவே போகிறீங்க, தனியாக போகிறீங்க, நீங்கள் மட்டும்தான் உம்ராவுக்கு போகிறீங்க. அப்போ என்ன செய்கிறது? அந்த நியத்து வைக்கணுமே, கலக்கலாம் தேவையில்லை. ஏர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க ஃப்ளைட்டில், பணிவிடை செய்வதற்குன்னு ஆட்கள் இருப்பாங்க, ஆணும் இருப்பாங்க பெண்ணும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லிட்டா போதும், நான் உம்ராவுக்கு வேண்டி போகிறேன், குறிப்பிட்ட அந்த எல்லை வரும்போது எனக்கு கொஞ்சம் யாவப்படுத்துங்க, அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. இப்போ நிறைய சகோதரர்கள் நோன்பு வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க, ஃப்ளைட்டில் போய்கிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லியாச்சுன்னா அந்த மகரிப்பு நேரத்தில் சூரியன் மறையக்கூடிய நேரத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னா தாராளமாக சொல்லிடுவாங்க. நமக்கு சர்வீஸ் அவங்க அழகாக பண்ணிடுவாங்க. அதனால் சிங்கிளாக போனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. எல்லாரும் மொத்தமாக போகும்போது அவரும் இறாம் கட்டுவார், நானும் இறாம் கட்டுவேன், சாதாரணமாக போயிடலாம். சிங்கிளாக போகும்போது கவலையே படாதீங்க. வாயை திறந்து அவங்க ஏர் ஹோல்டர்ஸ் சொல்லியாச்சுன்னா நீங்கள் ஒட்டுமொத்த ஃப்ளைட்டில் ஒரே ஒரு ஆள் தான் உம்ராவுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா குறிப்பிட்ட அந்த எல்லை வரும்போது தாராளமாக அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. நம்ம அங்கே நியத்து வச்சுக்கிட வேண்டியதான். சரியா? அப்போ உம்ராவுக்கு முதல்ல எஹ்ராம் கட்டணும். எஹ்ராம் கட்டுதல் என்றால் நியத்து வைக்கிறது தான். நியத்து என்பது லப்பைக்க உம்ரத்தன் என்று சொல்வது, அதுவும் குறிப்பிட்ட அந்த எல்லையில் சொல்லணும். சரியா? குறிப்பிட்ட அந்த எல்லையில் சொல்வதற்கு பேர் தான் அந்த எஹ்ராமுக்குள்ளே நம்ம போகிறோம். நபியுடைய காலத்தில் எல்லாமே தரை வழி மார்க்கத்தில் தான் போவாங்க. அதனால் அந்தந்த இடத்துல போய் அங்கேயே எல்லாமே பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் இப்போவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு இருக்குதுன்னா, நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னால் போயிட்டீங்கன்னு வைங்களேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு உம்ரா செய்வீங்க, எல்லாம் முடித்ததுக்கு பின்னாடி மதினாவை கூட்டு போவாங்க. மீண்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவுக்கு வரணும். வரும்போது துல்ஹுலைஃபாவில் ஏறாம் கட்டுங்க அப்படிம்பாங்க. அப்போ நாங்கள்லாம் போகும்போது முன்கூட்டியே கூட்டு போயிட்டாங்க. அப்போ அங்கே இருந்து மதினாவில் இருந்து வரும்போது துல்ஹுலைஃபாவில் தர வழியில் தான் வரோம், பஸ்ஸில் தான் வரோம். அப்படி பஸ்ஸில் வரும்போது துல்ஹுலைஃபாவிலேயே ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏறாம் கட்ட வேண்டியிருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் சவுதிக்கு போனால் உங்களுக்கு தெரியும், மக்காவுக்கு போனால் தெரியும், எங்கெல்லாம் மீகாத்து இருக்கிறதோ, மீகாத்துனா ஏறாம் கட்டக்கூடிய அந்த எல்லை இருக்கிறதோ அங்கே எல்லாம் பிரம்மாண்டமான பள்ளிவாசல் கட்டி வச்சுருக்கிறாங்க. பள்ளிவாசல் மாத்திரம் இல்லை, ஏறாம் கட்டக்கூடிய அந்த சகோதரர்களுக்காக வேண்டிய குளிக்கிறது அல்லது அவங்க இபாதத்தை செய்வது, வேறு என்னென்ன வசதி உண்டோ எல்லாமே இருக்கும். மக்காவுக்கு நீங்கள் ஹஜ்ஜு உம்ராவுக்கு எங்கே போனாலும் சரி, டாய்லெட்டுக்கு பஞ்சமே இருக்காது, தண்ணிக்கும் பஞ்சம் இருக்காது. இறைவனுடைய அருளால் எங்கே போனாலும், மினாவுக்கு போனாலும் அரஃபாவுக்கு போனாலும் எல்லா இடத்துலையும் பரக்கத்தா டாய்லெட்டுகள் இருக்கும். ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக எல்லா இடத்துலையும் டாய்லெட் வசதிகள், குளிக்க வசதிகள் பரக்கத்தாக இருக்கும். கவலையே பட தேவையில்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் மதினாவில் இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் வாரீங்க, தரைவழியில் வாரீங்கன்னா துல்ஹுலைஃபாவில் உங்களுக்கு ஏறாம் கட்டக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு தருவாங்க. அப்படி இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு வந்து அழகாக நம்ம நீட்டாக குளிச்சுட்டு அங்கே இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி ஏறாம் கட்டிட்டு நாம் வரலாம். சரியா? இது ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் கிடைக்குமான்னு தெரியலை. நிறைய பேருக்கு ஃப்ளைட்டில் போகும்போது தான் கிடைக்கும், சில பேருக்கு இப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. சரி, இப்போ இஹ்ராமுடைய முதல் விஷயம் என்னென்னா நீயத்து வைக்குதல். லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு நீயத்து வைக்குதல். இந்த நீயத்து வச்சதற்கு பின்னாடி இஹ்ராமில் சில விஷயங்களை செய்யக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன்னா இல்லையா, தடை செய்தல் அப்படின்னா இதுவரை என்ன நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோமோ அதை இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்னு அர்த்தம். எதையெல்லாம் செய்யக்கூடாது? எஹ்ராம் கட்டக்கூடிய, அதாவது நியத்து வச்ச ஒரு ஆள் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் செய்யக்கூடாது ஒன்று. அது எது? தலையை மறைக்கக்கூடாது, தொப்பிலாம் போடக்கூடாது. எப்போ நம்ம எஹ்ராமுக்குள்ளே நியத்து வைத்து விட்டோமோ, லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோமோ அந்த எல்லையில், அப்படி சொன்னதற்கு பின்னாடி நம்ம எது செய்யக்கூடாது? ஆண்களாக இருந்தால் தலையை, தலைப்பாகையோ தொப்பியையோ எதுவுமே போடக்கூடாது. கொடையெல்லாம் பிடிச்சிக்கலாம், அது தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ நவீன காலத்தில் நிறைய கொடைகள்லாம் இருக்குது, கொடையை பிடித்து கொள்ளலாம். தலையில் போடக்கூடிய அணிகலன் தான் தொப்பி. உடலில் போடக்கூடிய அணிகலன் சட்டை, கைலி, பேண்ட்டுன்னு சொல்கிறோமா இல்லையா, அதே மாதிரி தலையில் போடக்கூடிய ஒரு அணி, இதை ரசூலா வந்து அதை அனுமதிக்கலை ஆண்களுக்கு. பெண்கள் சாதாரணமாக முக்காடு போட்டுக்கலாம், அவங்களுக்குள்ளான சட்டம் தனி.
ஆண்கள் வந்து தலையை மறைக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து தையல் போட்ட ஆடைகள் அணியக்கூடாது. ஆண்கள் தலையும் மறைக்கக்கூடாது, தையல் போட்ட ஆடைகள். அதனால தான் சட்டை போடுறது இல்லை. ஏன்னா சட்டை கண்டிப்பாக தையல் இருக்கும், டிஷர்ட்டாக இருந்தாலும் தையல் இருக்கும், பேண்ட்டும் அதே மாதிரி தான் தையல் போடப்பட்ட ஆடைகள் அணியக்கூடாது. அதனால தான் எஹ்ராம் ட்ரெஸ்ஸுன்னு வச்சுருக்கிறாங்களா இல்லையா, அந்த எஹ்ராம் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கும், ஆண்களுக்கு கீழே ஒரு முண்டு மாதிரி கட்டுவது, கீழே வேட்டி கைலி, அது வந்து மூட்டி இருக்காது, தையல்னால் இருக்காது, சும்மா சாதாரணமாக இப்படி கீழே இடுப்பில் கட்டிக்கிடுவோம். இன்னொன்று வந்து மேனியை மறைக்கிறதுக்காண்டி தோளில் துண்டை போடுறது மாதிரி இப்படி போட்டுக்கிடுவோம். இதுதான் எஹ்ராம் ட்ரெஸ்ஸு. இங்கே இருக்கிறதுல காட்டுதான், நான் போடும்போது நான் ஒரு காட்டித்தானேன், இதை மாதிரி போட்டுக்கிறது தான். ஏன் இதை போடுறோம் அப்படின்னு கேட்டால், தையல் போட்ட ஆடைகளை ரசூலுல்லாஹ் அணியக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இந்த ட்ரெஸ்ஸை, இந்த ஆடையை நம்ம போட்டு கொடுக்குறோம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே இருந்து போகும்போதே இந்த ஆடையை போட்டுக்கிடுவாங்க, இந்த எஹ்ராம் ட்ரெஸ்ஸை இங்கே இருந்தே அணிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ இங்கேருந்து வீட்டில் இருந்தே அணிஞ்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம எஹ்ராமுக்கு உள்ளே போயிட்டோன்னு அர்த்தம் இல்லை. இந்த ட்ரெஸ்ஸை போட்ட உடனேயே, எஹ்ராம் ட்ரெஸ்ஸை நான் போட்ட உடனேயே நான் எஹ்ராமுக்கு உள்ளே போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம்லாம் கிடையாது. எஹ்ராமுக்கு நம்ம எப்போ உள்ளே போக முடியும்னா, குறிப்பிட்ட எல்லையில் போய் லப்பைக்க உம்ரத்தன் என்ற நியத்து வைக்கிறோமா இல்லையா, அப்போ தான் உள்ளேயே போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டாலும் சரி, போடாமல் இருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எஹ்ராமுடைய நிலையில் நீங்கள் போகலை, எஹ்ராமை நீங்கள் அணியலை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இப்போ உதாரணமாக, இப்போ ஒரு ஆள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டார், உடனே தொப்பி ஓடக்கூடாதுன்னு அர்த்தமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ட்ரெஸ்ஸை இப்போ நம்ம ஒரு ஆள் உடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், தொப்பி ஓடக்கூடாது, வேறு ஏதாவது திருமணம் பண்ணக்கூடாது, நிறைய சட்டங்கள் இருக்கா இல்லையா, எஹ்ராமில் செய்யக்கூடாத சட்டங்கள் இருக்கா இல்லையா, அது எல்லாம் வந்து தடை அப்படின்னு அர்த்தமானா அப்படி இல்லை. இது சாதாரண ஒரு ட்ரெஸ். ஏன்னா சில நேரங்களில் இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகிறோமா இல்லையா, ஃப்ளைட்டில் போகும்போது லப்பைக்க உம்ரத்தை நியத்து வைக்கிறதா இருந்தால் பேண்ட்டு போடக்கூடாது, தைக்கப்பட்ட ஆடை போடக்கூடாது. அப்போ என்ன செய்கிறது, அப்போ இங்கே இருந்து போகும்போதே இந்த ட்ரெஸ்ஸையெல்லாம் களைஞ்சிட்டு எஹ்ராம் ட்ரெஸ்ஸை போட்டு போவாங்க. அது நம்முடைய வசதிக்காக. ஃப்ளைட்டில் போய் நின்றுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்கிறதுனா, இங்கே இருந்தே இதை போட்டு போகிறாங்க. போடுறது தப்பு கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். இங்கே இருந்து ஆண்கள் உம்ராக்காக ஹஜ்ஜுக்காண்டி நீங்கள் போகிறீங்கன்னா வீட்டில் இருந்தே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகிறது தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நீயத்து வச்சா தான் நீங்கள் எஹ்ராமுக்குள்ளே போகிறீங்க, அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதனால் இங்கே இருந்து வந்து ஃப்ளைட்டில் போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது, அது வந்து சரி இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இங்கே இருந்தே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இப்போ இதை மாதிரி ஆண்கள் செய்யக்கூடாத 2 விஷயங்கள் என்னென்னா, தலையை மறைக்கக்கூடாது, ரெண்டாவது தையல் போட்ட ஆடைகள் அணியக்கூடாது. அப்போ இன்னொரு கேள்வி அதில் வரும், பெல்ட்டு போட்டுக்கலாமா? ஏன்னா நிறைய பேர் பேண்ட்டு போட்டிருப்பாங்க. பேண்ட்டு போட்டுக்கக்கூடிய ஆட்கள் திடீர்னு கைலி கட்ட சொன்னால் அது நிற்காது, இடுப்பில் நிற்காது. வீடாக இருந்தால் சும்மா அடிக்கடி கட்டிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு உம்ராவுக்காண்டி போகும்போது ஒரே அவுந்துக்கிட்டே இருந்ததுன்னா, கண்டுக்கிட்டே இருந்தால் சங்கடமாக இருக்கும். அப்போ பெல்ட்டு போடலாம்னா பெல்ட்டு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நவீன கால பெல்ட்டெல்லாம், நிறைய வசதி உள்ள பெல்ட்டெல்லாம் இப்போ வச்சுருக்குறாங்க. நம்முடைய பாஸ்போர்ட்டை வைக்கிறதுக்கோ அல்லது நம்முடைய செல்ஃபோனை வைக்கிறது, நம்முடைய காசு பணத்தை வைக்கிறது எல்லாமே பெல்ட்டில் கொண்டுடுறாங்க. அப்போ இந்த இடுப்பில் கெட்டிக்கிட்டு பெல்ட்டு போட்டுக்கிட்டால் தப்பு இல்லை. அப்போ பெல்ட்டில் தையல் இருந்தாலும் தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் எதை தடுக்கிறாங்கன்னா, ட்ரெஸ்ஸை தான் தடுக்கிறாங்க. பெல்ட்டு என்பது ஒரு ஆளுடைய ட்ரெஸ்ஸு கிடையாது. பெல்ட்டு நம்ம அணிகிறோமா இல்லையா, அது ட்ரெஸ்ஸானா ட்ரெஸ்ஸு கிடையாது. பேண்ட்டு ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு ட்ரெஸ்ஸு, பனியன் போடுறது ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் ட்ரெஸ்ஸு தான். பெல்ட்டுங்கிறது அது நம்முடைய பேண்ட்டு கலராமல் இருக்கிறதுக்காண்டி இடுப்பில் ஒரு கயிறை கட்டுறது மாதிரி வேறு ஒரு மெட்டீரியலில் அதை கட்டி வச்சுக்கிறோம். அதனால் அது ட்ரெஸ்ஸு கிடையாது. அதில் வந்து தையல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ தையல் இல்லாமல் நிறைய பெல்ட்டுகள்னால் வருது. இதை மாதிரி நான் சொன்ன இந்த வசதிகளோடு பெல்ட்டுகள்னால் வருது. நீங்கள் பெல்ட்டு வாங்குறதா இருந்தாலும் இதை மாதிரி பெல்ட்டு வாங்குங்க. சும்மா சாதாரணமாக பேண்ட்டுக்கு மாட்டக்கூடிய பெல்ட்டு வாங்கினீங்கன்னா யூஸ் இருக்காது. உங்களுக்கு செல்ஃபோன் வைக்கணும்ல, ஹஜ்ஜு உம்ராவுக்கு போகும்போது பல்வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு ஒன்று கையில் பேக் இருக்கணும். ஆனால் இதுலேயே எல்லாமே இருந்துக்கிட்டுனா இடுப்புலையே நின்றுக்கணும். அப்போ அதை மாதிரி உள்ள ஒரு பெல்ட்டு இப்போ சாதாரணமாக இருக்குது, அதை வாங்கிக்கிடுங்க. அப்போ அதனால் நீங்கள் இடுப்பில் பெல்ட்டு போடுவது அது மார்க் அடிப்படையில் தப்பு கிடையாது. அப்போ ஆண்களுக்கு 2 விஷயம், தலையை மறைக்கக்கூடாது, அதே மாதிரி வந்து தையல் போட்ட ஆடைகள் கூடாது. பெண்களை பொறுத்த மட்டில் அவங்களுக்கு வந்து முகத்தை மறைக்கக்கூடாது, கை உறை போடக்கூடாது. இந்த சாக்ஸ்லாம் போடுவாங்கள்ல கைக்கு காலுக்கு, அதை மாதிரி கை உறைகள் போடக்கூடாது.
சாக்ஸு போட்டுக்கலாம், அது வேறு காரணத்திற்காக அதை நான் ரெண்டாவது சொல்கிறேன். அப்போ கை உறை போடக்கூடாது, முகத்தை மறைக்கக்கூடாது. எப்போ பெண்கள் எஹ்ராமுக்குள்ளே போயிட்டாங்கன்னா, எப்போ லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு நியத்து வச்சுட்டாங்களோ அதுக்கு அடுத்து அவங்க செய்யக்கூடாத நிலை என்னன்னு கேட்டால் இதை மாதிரி கை உறை போடக்கூடாது, அதே மாதிரி முகத்தை மறைக்கக்கூடாது. ஆண்களுக்கு 2 விஷயம், தலையை மறைக்கக்கூடாது, தையல் போட்ட ஆடை அணியக்கூடாது. பெண்களுக்குன்னு உள்ள விஷயம் முகத்தை மறைக்கக்கூடாது, கை உறை அணியக்கூடாது. அடுத்து ஆணும் பெண்ணும் எஹ்ராமில் இருக்கும்போது செய்யக்கூடாத ஒரு 7 விஷயங்கள் இருக்கிறது. ஆணும் செய்யக்கூடாது, பெண்ணும் செய்யக்கூடாது. எஹ்ராமுக்கு உள்ளே நம்ம போயிட்டோம், அந்த நியத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஆணும் பெண்ணும் செய்யக்கூடாத விஷயங்கள். அதில் ஒன்று என்னென்னா திருமண ஒப்பந்தம், சம்பந்தம் பேசுவோமா இல்லையா, இது பேசக்கூடாது. எப்போ எஹ்ராமுக்கு உள்ளே போயிட்டோமோ அப்போ திருமணம் சம்பந்தமான எந்த பேச்சிலையும் பேசக்கூடாது. உங்கள் மகளை என் பிள்ளைக்கு தரீங்களா, என் பிள்ளைய இதை மாதிரியோ, அல்லது ஊருக்கு போய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு ஆணும் பெண்ணு இதை மாதிரி திருமணம் சம்பந்தமான எந்த பேச்சும் பேசக்கூடாது. இது ஃபஸ்ட்டு. ரசூலுல்லாஹ் அது தெளிவாக சொல்லுவாங்க, திருமணம் நடத்தி வைக்கக்கூடாது, கல்யாணத்தில் போய் கலந்தும் கொள்ளக்கூடாது. இப்போ நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அவ்வளோ தெளிவாக சொல்லுவாங்க, திருமண பேச்சுக்கள், திருமணம் செய்து வைப்பது இதை மாதிரி எதுவுமே அது கூடாது. ரெண்டாவது கணவன் மனைவி அவங்க இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. கணவன் மனைவி அவங்க இல்லறத்தில் எஹ்ராமில் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா பாக்கி உள்ள நேரத்தில் இதெல்லாம் ஹலால் தான், ஆனால் எஹ்ராம் அப்படின்னு போயிட்டோம்னா இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ முதல் விஷயம் திருமணம் சம்பந்தமான எந்த பேச்சும் அது எதுவுமே கூடாது. ரெண்டாவது இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. மூணாவது வீண் விவாதங்களில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது. நபி அவர்கள் போட்ட இந்த கண்டிஷன் இன்றைக்கும் எவ்வளோ பெரிய நன்மையை தருதுங்கிறது போயிட்டு வந்த ஆட்களுக்கு ரொம்ப அனுபவமாக இருக்கும். மக்காவுக்கு காபாவுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வைங்கண்ணே, தவாஃப் பண்ணும்போது நிறைய பேர் முண்டி அடிச்சுக்கிட்டு தான் இப்படி வருவான், ஆனால் ஒரு சண்டை நடக்காது. நம்ம இப்படி போய்கிட்டே இருப்போம், தவாஃப் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு ஆள் வந்து இப்படி ஓரங்கி இப்படி இடிப்பார், வேணும்னு இடிக்க மாட்டார், அவர் வேகமாக போகிறாராம். சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைட்டும் வெயிட்டும் பயங்கரமாக இருப்பாங்க, பெரிய பெரிய தூண் மாதிரிலாம் வருவாங்க. இந்த ஆப்பிரிக்காக்காரங்க துருக்கிக்காரங்கலாம் ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. அப்போ அவங்களாம் வந்து இடிச்சிட்டாங்கன்னா, ஏன் இடிச்ச, இங்கே நம்ம ரோட்டில் சண்டை ஓடலாம், கண்ணு தெரியலையா மூக்கு தெரியலையான்னு இங்கே பேசலாம், அங்கே யாரும் பேச முடியாது. எந்த சண்டை எந்த சச்சரவும் இருக்கும், ஏன்னா எஹ்ராமில் இருக்கிறோம். அப்போ எஹ்ராமில் இருக்கும்போது சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத விவாதங்கள் இது எதுலேயுமே நம்ம வந்து ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி உயிர் பிராணிகளை நாம் வந்து கொல்லக்கூடாது, எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. அதுக்காண்டி உணவுக்காண்டி கொண்டு கொள்ளலாம். இப்போ கோழி உணவு வேணும், கோழி அறுத்தா தானே சாப்பிட முடியும். மாமிச உணவு வேணும்னா ஒரு ஆட்டையோ மாட்டையோ அறுத்தா தானே சாப்பிட முடியும். அதையெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆனால் எதை ரசூலுல்லாஹ் தடை பண்ணுறாங்க அப்படின்னா உயிரினங்களை கொலை பண்ணாதீங்க, தேவையில்லாமல் கொலை பண்ணாதீங்க. ஆனாலும் ரசூலுல்லாஹ் ஒரு 5 உயிரினங்களை நீங்கள் கொலை பண்ணலாம் என்று விதிவிலக்காக சொல்லியிருக்கிறாங்க. அந்த 5 உயிரினமும் இப்போ அங்கே இருக்காது. அது எதையெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னா காக்கா, அது நீங்கள் காபாவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு காக்காவை பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் சவுதியிலேயே நீங்கள் பார்க்க முடியாது. இங்கே தான் வீட்டுக்கு 40 காக்கா இருக்கும், அங்கே ஒரு காக்கா. அண்ணன் தம்பிகளை காக்காம்போம், அந்த காக்காவை சொல்ல, ஒரிஜினல் காக்காவை சொல்கிறேன். ஒரிஜினல் காக்காவை வந்து அங்கெல்லாம் இருக்காது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பருந்து, அதையும் கொலை பண்ணிடலான்ட்டாங்க. நீங்கள் எஹ்ராமில் இருந்தால் பருந்தை கொலை பண்ணலாம், காகத்தை கொலை பண்ணலாம், வெறி நாயை கொலை பண்ணலாம், தேள், இதை மாதிரி விஷயங்களை ரசூலுல்லாஹ் கொலை பண்ணலான்ட்டாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. மற்ற உயிரினங்களை நீங்கள் கொலை பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. உணவுக்காக வேண்டி ஒரு உயிரினத்தை நாம் அறுக்கிறோம் என்றால் அது தப்பு கிடையாது. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து வேட்டையாடக்கூடாது. இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடையாது. நபியுடைய காலகட்டத்தில் எல்லாம் வேட்டையாடித்தான் சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் நபி தோழர்கள்ட்ட இருந்தது. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்யிட்டாங்கன்னா, ஏறாம் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் வேட்டையாடக்கூடாது அப்படின்ட்டாங்க. இப்போ அது வாய்ப்பு இல்லை. அடுத்து 6வது விஷயம், முடிகளை நகங்களை வெட்டக்கூடாது. முடிகளை நகங்களை வெட்டக்கூடாது, முடியும் வெட்டக்கூடாது, நகத்தையும் வெட்டக்கூடாது. 7வது வந்து நறுமணம் பூசக்கூடாது. இந்த முடியை வெட்டக்கூடாதுங்கிறதுல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. ஏன்னா அதுலேயே நிறைய மூட பழக்க வழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த 7 விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு அந்த கையேடில் இருக்குது, அதை மீண்டும் ஒருக்க படிச்சுக்கிடுங்க. ஏன்னா இந்த 7 விஷயத்தையும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக சில தடை இருக்கிறது, அதையும் சொல்லியிருக்கிறேன். இது எல்லாத்துலேயும் மனசில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா இது வந்து எஹ்ராமில்
கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள். நம்ம என்னைக்கு ஏறாமுக்குள்ளே போயிட்டோமோ இந்த 7 ப்ளஸ் ஆணுக்கு பெண்ணுக்கு தனித்தனியான தடைகள் இவைகள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இதை மனசில் வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த முடி நகத்தை களையக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கா இல்லையா? இதை சில பேர் தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க. முடி நகத்தை களையக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு கத்திரியை எடுத்து பிளேடை எடுத்து நம்முடைய முடியை வெட்டக்கூடாது, அதுதான் அதுக்கு நேரடியான அர்த்தம். அல்லது நைல் கட்டரை எடுத்து நம்முடைய நகத்தை வெட்டக்கூடாது, இதுதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் என்ன விளங்கிட்டாங்க அப்படின்னா, தலையில் இருந்து முடியை உதிரவே கூடாது அப்படின்னு விளங்கி வச்சுருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி இந்த ஹஜ்ஜு உம்ராவுக்குலாம் போகிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன செஞ்சுருவாங்கன்னா, அந்த ப்ரைவேட் ஹஜ்ஜில் போகும்போது பெண்களுக்குன்னு ஒரு தலையில் ஒரு தொப்பியை கொடுத்துருவாங்க. ஏமா நீ ஏறாம் கெட்டினதில் இருந்து ஏறாமில் இருந்து வெளியே வரந்தனே இந்த தொப்பியை கழட்டிடாத. ஏம்மா கழட்டக்கூடாது? முடி உதிர்ந்துரும்ல. பொதுவாக ஆணுக்கும் முடி உதிரும், பெண்களுக்கும் முடி உதிரும். கூடுதலாக பெண்களுக்கும் முடி உதிரத்தான் செய்யும். அப்போ முடி உதிர்ந்துருச்சுன்னா நீ ஏறாமில் இருக்கிற முடிய ரசூலா களையக்கூடாதுட்டாங்க. அப்படின்னா என்ன செய்கிறது? முடி உதிர்ந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு தம்மு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அது என்னடா தம்மு, புரியாத பாஷையாக இருக்குதே அப்படின்னு நாம் நினைப்போம். தம்முனா என்னன்னு கேட்டாச்சுன்னா, இஹ்ராமில் ஒரு ஆள் தடை செய்த ஒரு விஷயத்தை செய்து விட்டார் என்றால் ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. அது வேறு விஷயத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஆட்டை அறுத்து பலி கொடுத்துடணும், அதுதான் தம்மு அப்படிம்பாங்க. இப்போ இதை பயங்காட்டிக்கிட்டு முடி உதிர்ந்துருச்சா ஒரு ஆடை கொடுக்கணும், அதனால் தொப்பியை தலையில் இருந்து கழட்டிடாது பெண்களுக்கு சொல்லிடுவாங்க. ஆம்பளைகள் கூட இப்படி சட்டம் போட மாட்டாங்க. பெண்களுக்கு மட்டும் என்ன செஞ்சுருவாங்கன்னா, நீங்கள் போட்ட தொப்பியை கடைசி வரையும் கழட்டிடாதீங்க, எஹ்ராமில் இருந்து வெளியே வரும்போது நீங்கள் கழட்டிக்கிடுங்க, அதை அப்படியே போட்டுக்கிடுங்க அப்படிம்பாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா, குளிக்கவே மாட்டாங்க. ஏன்னா குளிச்சாச்சுன்னா எப்படியும் தலையிலேருந்து ஒரு முடி 2 முடி உதிரத்தானே செய்யும். நீங்கள் குளித்தாலும் குளிக்காமல் இருந்தாலும் உதிரும், அது வேறு மேட்ரு. ஆனாலும் இப்படி உதிரத்தானே செய்யும். அப்போ அது உதிர்ந்தாச்சுன்னா என்ன செய்கிறது? ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்கணுமா? நம்ம எங்கே போய் ஆட்டை பிடிச்சி எங்கே போய் அறுத்து எங்கே கொண்டு கொடுக்கா? எதுக்குப்பா தேவையில்லாத வேலை, தொப்பியை மாட்டிக்க. முடியே உதிர்ந்து இருந்தாலும் அப்படியே தலையோடி அப்படியே அப்பி இருந்துக்கட்டும், வெளியே விட்டுறக்கூடாது இப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஆனால் ரசூல்லா நம்மளுக்கு எளிமையான மார்க்கத்தை தான் சொன்னாங்க. அத்தீனு யுஸ்ரும். ரசூல்லா அடிக்கடி சொல்லுவாங்க, மார்க்கம் என்பது எளிமை. நீங்களாக உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டீர்கள் என்றால் அது கஷ்டம். ரசூல்லா அதை இபாதத்தை செய்யுங்கன்னு ரசூல்லா சொன்ன அந்த ரசூல்லா தான் எளிமையாக செய்யுங்க, நீங்கள் உங்களை வருத்திக்கிடாதீங்கம்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ரசூல்லா சொன்னது என்ன? முடியை கட் பண்ணாதீங்கன்னு தான் ரசூல்லா சொன்னாங்க. முடியை உதிருவதை தடுக்கலாம் முடியாது. நீங்கள் தடுக்க முடியுமா? இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, எத்தனைவருடைய முடி கழுவலும் கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கும் உடும் எனக்கும் உழத்தான் செய்யும், யாருக்கும். இதை நம்முடைய கண்ட்ரோலில் உள்ளதா? அவங்கவுங்க முடி கீழே உதிருவது என்பது அவங்களுடைய கண்ட்ரோல் கிடையாது. ஆனால் முடியை வெட்டுவது அப்படி இல்லை. தாடி முடியை வெட்டுதோம், தலை முடியை வெட்டுதோம் அப்படின்னா வேணும்னு செய்கிறோம். ரசூல்லா அதைத்தான் தடுத்தாங்களே தவிர அதுவாக உதிருவது ரசூல்லா தடுக்கலை. அதுக்கு தம்மம் கொடுக்கணும் அப்படின்னு ரசூல்லா சொல்லலை. அதுவாக உழுறதுக்கு நம்ம எப்படி குற்றவாளியாக ஆக முடியும்? ரசூல்லா அவ்வளோ கஷ்டப்படுத்துவா செய்வாங்க. அதனால் பெண்களுக்குன்னு இப்படி ஒரு சட்டங்களை சொல்லி வச்சுருக்கிறாங்களா இல்லையா, அது தேவையில்லை. விரும்பினால் அந்த தொப்பியை போனால் போட்டுக்கலாம், தப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் முடி உதிரக்கூடாது, முடி உதிர்ந்தால் ஒரு தம்மு கொடுக்கணும், பரிகாரம் செய்யணும், அப்படிங்கிறது தான் தப்பு அப்படிங்கிறோம். அப்படின்லாம் ரசூல்லா சொல்லலை. ஆனால் எப்போ பரிகாரம் செய்யணும்? நீங்கள் கண்டிப்பாக முடியை வெட்டிட்டீங்கன்னா அப்போ பரிகாரம் செய்யணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ரசூல்லாவுடைய காலத்தில் ஒரு நபித்தோழரை ரசூல்லாட்ட கூட்டு வராங்க. அவர் எப்படி அவர் ஏராம் கட்டியிருக்கிறார், உம்ராவுக்காண்டி ஏராம் கட்டியிருக்கிறாரு. அவரை ரசூல்லாட்ட கொண்டு வராங்க. பார்த்தாச்சுன்னா ரசூல்லா அவரை பார்க்குறாங்க, தலை ஃபுல்லாக பேனுன்னா உங்கள் வீட்டு பேன் எங்கள் வீட்டு பேன்லாம் கிடையாது, ஹதீஸில் வரும். அப்படியே வலி தான், முகம் ஃபுல்லாக பேன் வலி தான். ரசூல்லா பார்த்துட்டு சொல்கிறாங்க, இன்னி உரா எப்பா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அது மாதிரி இல்லையப்பா, அதை விட கூடுதலாக இருக்கப்பா. ரசூல்லாவை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுறாங்க, இவ்வளவு பேனா, ஆச்சரியமாக இருக்குது. நம்ம 4 பேன் இருந்தாலேயே தலையெல்லாம் புழுத்து கிடக்கும்போம், அது மிகையாக சொல்கிறது. ஆனால் உண்மையிலேயே அந்த நபித்தோழருடைய தலையில் அவ்வளவு பேனு அப்படியே வலியுது. ரசூலா பார்த்துட்டு பா முதல்ல முடியை வெட்டப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த பேனை ஒழிக்கிறதா இருந்தால் மொட்டையை அடித்தா தானே முடியும். ஆனால் அவர் ஏறாம் கட்டியிருக்கிறார். இப்போ ரசூலா சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல போய் முடியை வெட்டு, மொட்டையடி,
மொட்டையை அடிச்சுட்டு ஒரு ஆட்டை அதுக்கு பரிகாரமாக நீ கொடுத்துரு அப்படின்னாங்க. இதுக்கு தான் சொன்னாங்க. இப்படி நம்மளா மொட்டை அடிக்கிறதுக்கு தான் ரசூல்லா வந்து அந்த இஹ்ராமில் இருக்கும்போது மொட்டையை அடித்தால் அப்போந்தான் ரசூல்லா வந்து இந்த தம்மு கொடுக்க சொன்னாங்களே தவிர அதா உழுது அது முடி அதுவாக உதிர்கிறது அதுக்கெல்லாம் ரசூல்லா சொல்லலை. சரியா? அதனால் எஹ்ராமினுடைய சட்டம் இது. எஹ்ராமில் ஒரு 7 விஷயங்கள் ஆணும் பெண்ணும் பேணணும். அதே போன்று வந்து ஆண்களுக்கு 2 விஷயம், பெண்களுக்கு 2 விஷயம், மொத்தம் இந்த எஹ்ராமில் இருக்கக்கூடிய இது அத்தனையும் நம்ம பேணணும். சரியா? இந்த எஹ்ராம் அணியும் போது எஹ்ராம் நியத்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நறுமணம் பூசக்கூடாது. அப்போ நறுமணம் பூசக்கூடாதுன்னா அத்தர், ஸ்ப்ரே இது மட்டும் அடிக்கக்கூடாதா? நம்ம பயன்படுத்துகிற பல்வேறு பொருட்களில் நறுமணம் இருக்கும். உதாரணமாக சோப்பு போடுறோம், அதில் நறுமணம் இருக்கிறது. பேஸ்ட் இருக்குது, அதில் நறுமணம் இருக்கிறது. எதை எடுத்தாலும் எண்ணெய், தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய், அதில் நறுமணம் இருக்கிறது. இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்கள் இருக்குது. அப்போ எஹ்ராமில் அதை பயன்படுத்தலாமான்னா கண்டிப்பாக தவிர்க்கத்தான் வேணும். கண்டிப்பாக இது போன்ற நறுமண பொருட்களை கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுதான். பவுட்ரு போடுறோம், அது நறுமணம் தானே, எல்லாமே நறுமணம் தானே. அப்போ அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னீங்கன்னா, இப்போமே எஹ்ராம் கட்டியவர்கள் பயன்படுத்தக்கூடிய சோப்புன்னு தனியாகவே இருக்குது. அந்த சோப்பு சாதாரணமாக நம்ம லக்ஸு அல்லது மற்ற சோப்புகள்லாம் இருக்குது, அதை மாதிரி இருக்காது, வாடையே இருக்காது. செங்காங்கட்டி மாதிரி இருக்கும், அதாவது மண் மாதிரி தான் இருக்கும், வாடை இருக்காது. நுரை நிறைய வரும், அழுக்கெல்லாம் போகும். இந்த வாடை நறுமணத்தை வந்து நம்ம வசதிக்காக வேண்டி சேர்த்துக்கிட்டோம். யதார்த்தமாக சோப்புக்கு வந்து வாடையே கிடையாது. சோப்புக்கு யதார்த்தம் என்னென்னா அதுக்கு வாடையே கிடையாது. நம்ம வந்து நறுமணத்தோடு அப்படி சோப் போட்டு வந்தாச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், உடலில் இருந்து அந்த நறுமணம் வீசணுங்கிறதுக்காக நம்ம விரும்பினதுனால எல்லா சோப்புலையும் விதவிதமாக நறுமணத்தை ஆட் பண்ணலாம். ஆனால் உண்மையிலே சோப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நறுமணமே இருக்காது. அந்த மாதிரி சோப்புகள் இன்றைக்கி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பேஸ்ட்டுகள் இருக்கிறது, நறுமணமே இல்லாத பேஸ்ட்டுகள் இருக்கிறது இங்கேயும் விற்கிது. அதே மாதிரி நீங்கள் மக்காவுக்கு போனாலும் அதை மாதிரி சோப்புகள் இருக்கிறது, அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எண்ணெயும் அதே மாதிரி தான், எண்ணெயும் நறுமணமே இல்லாத ஆயில்கள் இருக்கிறது, அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் நறுமணத்தை ரசூல்லா தவிர்க்க சொன்னதுனால எந்த விதத்திலையும் நறுமணத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது. நியத்து வைக்கிறதுக்கு முன்னால் சாதாரணமாக அத்தர் பேசிக்கலாம், அதெல்லாம் பிற நியத்து வச்சா தான் அதுக்கு பின்னாடி தான் ரசூல்லா வந்து தடவை. ரசூல்லாவே வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா நாயகி அறிவிப்பாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எஹ்ராமுக்காக வேண்டி தயாராக இருப்பாங்க, எஹ்ராம் ட்ரெஸ்ஸையெல்லாம் போட்டுருவாங்க. அப்போ அவங்களுக்கு நியத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நானே நறுமணத்தை பூசி விடுவேன், அதுக்கு பின்னால் நபி அவர்கள் எஹ்ராம் நியத்து வைப்பாங்க அப்படின்னு. இப்போ எஹ்ராமுடைய நிலைகள், இப்போ எஹ்ராம் என்ற நிலைக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருந்து தல்பியா சொல்ல ஆரம்பிக்கணும். தல்பியா வாசகங்கள் அதில் குறிப்பிட்டிருப்போம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக்க லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக் வல் முல்க் லா ஷரீக லக். இது தல்பியாவுடைய வாசகங்கள். இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து சொல்கிறாங்க, தூதர் அவர்களே, உங்களுடைய தோழர்கள் எஹ்ராம் கட்டியிருக்கிறாங்க, அவங்க தல்பியாவை சத்தமிட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதை சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஜிப்ரீல் வந்தாங்க, தல்பியாவை நீங்கள் உரத்த குரலில் சொல்ல வேண்டும் என்று ஜிப்ரீல் வந்து கட்டளையிட்டிருக்கிறாங்க, அதனால் தல்பியாவை நீங்கள் சத்தமிட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. மற்ற திக்குகள்லாம் செய்யும்போது வாய்க்குள்ளே தான் செய்யணும், சத்தம் போட தேவையில்லை. ஆனால் தல்பியாவை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா சப்தமிட்டு. அப்போ நம்ம எப்போ எஹ்ராம் கட்டிட்டோமோ, அந்த நியத்து வைத்து விட்டோமோ, அதில் இருந்து தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். லப்பைக் அல்லாஹ், நம்ம முடிஞ்ச அளவிற்கு தல்பியா சொல்லணும். வேறு சில ஹதீஸ்கள்னா எப்படி வருதுன்னா, சில பேர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் தல்பியா சொன்னாங்க, சில பேர் தக்பீரும் சேர்த்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அதை வந்து குறையெல்லாம் சொல்லலை, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பருங்கிறாங்களா இல்லையா. இதையும் எங்களில் வந்து தல்பியா சொல்லக்கூடியவர் தல்பியா சொல்லிக்கொண்டே இருந்தார், எங்களில் தக்பீர் சொல்லக்கூடியவர்களும் தக்பீர் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. நபி அவர்கள் அதை குற்றம் பிடிக்கலை, குறை காணலை அப்படின்லாம் ஹதீஸ் இருக்குது. அதனால் இந்த தல்பியாவை அல்லது தக்பீரை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ளே சொல்லாமல் சப்தமிட்டு சொல்லணும். அதுக்காக வேண்டி உரத்த குரலில் பயங்கரமான சத்தத்தில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வாய் வழியாக சப்தம் வெளியே வரக்கூடிய விதத்தில் அதை சொல்லிக்கொள்ளணும். இந்த தல்பியாவை நீயத்து வச்சதில் இருந்து லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு நம்ம சொன்னோமே, அதில் இருந்து எதுவரையும் சொல்லணும். எதுவரை என்றால், நீங்கள் எங்கே நீயத்து வச்சுருக்கிறீங்களோ அங்கே இருந்து காபாவுக்கு வந்து தவாஃப் பண்ணுவோமா இல்லையா உம்ராவுக்காக வேண்டி, அதுவரையும் இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
தல்பியானுடைய ஆரம்பம் லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு நியத்து வைக்கும்போது அதுதான் ஆரம்பம். முடிக்கிறது அதாவது உம்ராவில் தல்பியாவை முடிக்கக்கூடிய இடம் எதுன்னா தவாஃபு பண்ணும்போது முதல் தவாஃபுக்கு காபாவுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தவாஃபு ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா அது வரையும் சொல்லணும். தவாஃபில் தல்பியா கிடையாது. தவாஃபு செய்யும்போது தல்பியா கிடையாது. தவாஃபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வரையிலையும் தல்பியா சொல்லணும். சரி, இந்த தல்பியாங்கிறது சொல்லணும் சரிதான். ஆனால் எப்பமெல்லாம் சொல்லணும்? நமக்கு எப்பமெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ. ஏன்னா தூங்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்க முடியும், அல்லது யார்ட்டையாவது சில நேரங்களில் பேசிக்கிட்டே இருப்போம், அப்போ தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். பாத்ரூமும் போவோம், அப்போ தல்பியா சொல்லுவோம். இதெல்லாம் முடியாது. எப்போ அப்படின்னா எப்போ முடிகிறதோ அப்பமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃப்ளைட்லேயே போகும்போது லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டிய, அப்போ இருந்து ஃப்ளைட்டில் நீங்கள் தல்பியா சொல்லிக்கிட்டே வரலாம், தப்பு இல்லை. ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டிய, பாஸ்போர்ட்டை கேட்பாங்க, இமிக்ரேஷன் இருக்கும், பல்வேறு வேலைகள் இருக்கும், லக்கேஜ் போய் எடுக்கணும், அப்போ போய் நின்று லப்பைக்க அல்லாம லப்பைக்கு சொல்லிட்டா இருக்க முடியும்? அப்போ அதெல்லாம் முடியாத நேரங்கள், தூங்கும்போது சொல்ல முடியாதுல்ல, அது மாதிரி. அப்போ எப்பமெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அப்பமெல்லாம் இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். காபா வந்து அடைஞ்சு ஏன்னா சில நேரங்களில் வந்த உடனே ரூமில் தங்க வைப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் முடித்த பிறகு தான் காபா கொண்டு வருவாங்க. அதுக்கு பின்னால் தான் தவாஃபு உம்ராவை நம்ம ஆரம்பிக்க வேண்டிய நிலை இருக்கும். அது வரையிலையும் இந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நடைமுறையில் உள்ளது, மார்க்கம் அல்ல, நடைமுறையில் உள்ளது. நீங்கள் ஃப்ளைட்டில் நீங்கள் போகிறீங்க, ஏராம்லாம் கட்டிட்டீங்க, நியத்து வைக்கிறீங்க, ஏர்போர்ட்டில் ஜித்தா ஏர்போர்ட்டில் கொண்டு போய் உங்களை இறக்கிட்டாங்க. இறக்கி இமிக்ரேஷன்லாம் முடித்ததுக்கு பின்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட்டை எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. யார்? அங்கே நமக்குன்னு முஅல்லிம் அப்படின்னு சொல்லிட்டு கைடுன்னு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்முடைய பாஸ்போர்டு எல்லா ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை அப்படியே ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த உடனேயே வாங்கி வச்சுக்கிடுவாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நமக்குன்னு ஒரு ஐடென்டி கார்டு தந்துடுவாங்க. நமக்குன்னு ஒரு ஐடென்டி கார்டு தந்துடுவாங்க, கழுத்தில் மாட்டுது மாதிரி இருக்கும். அல்லது இன்னொன்று தருவாங்க, இந்த கையில் மாட்டுது மாதிரி ஒரு ஐடென்டி தந்துடுவாங்க. அது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும் அல்லது ரப்பரில் இருக்கும். தண்ணி பட்டாலும் என்ன பட்டாலும் அழியவே அழியாது. அதில் நம்முடைய அனைத்து விவரங்களும் எழுதியிருப்பாங்க, அரபியில் இங்கிலீஷில் இருக்கும். இது எதுக்கு தந்துருக்குறாங்கன்னா, அவ்வளோ பெரிய கூட்டம் காணா போயிட்டால் என்ன செய்கிறது, பாஷையும் தெரியாது, என்ன செய்கிறது, பதறவே தேவையில்லை. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஐடென்டி கார்டு அல்லது கையில் கட்டக்கூடிய அந்த ரப்பர் பேண்டு இதை தந்துருக்குறாங்களா இல்லையா? நீங்கள் எங்கேனாலும் போலீஸ்லாம் நிற்பாங்க. நம்ம ஊர் போலீஸ் மாதிரிலாம் கிடையாது. அங்கெல்லாம் போலீஸ் அவ்வளோ கண்ணியமாக நடப்பாங்க. நம்ம ஊரில் தான் ஏண்டாங்க நிற்கிற அப்படின்னு எடுத்த எடுப்புலையே திட்டுவாங்க. அங்கே அப்படி இல்லை, ரொம்ப கண்ணியமாக ஹாஜி தால் என்ன வேணும் அப்படி தான் ரொம்ப கண்ணியமாக கேட்பாங்க. ஒரு சமயம் நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்க, காணா போயிட்டீங்களா, ஒரு போலீஸ்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இப்படி காட்டினா போதும், அந்த வளையத்தை காட்டினா அல்லது ஐடென்டி காட்டினா போதும், உங்களை கூட்டு வந்து உங்கள் தங்கக்கூடிய இடம் எதுவோ அங்கே கொண்டு வந்து விட்ருவாங்க. அல்லது உங்கள் பொறுப்பாளி யாரோ அங்கே கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு வந்து விட்ருவாங்க. அதில் விவரம் எல்லாமே இருக்கும். அதனால நம்ம யாராவது மிஸ் ஆகிட்டோம் காணா போயிட்டோம்னா பதட்டப்பட வேண்டாம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அங்கே அதுக்கு ரொம்ப சேஃப்டி. எவ்வளவு கூட்டம் வந்தாலும் எத்தனை பேர் மிஸ் ஆனாலும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அவங்க ஐடியை பார்த்து கரெக்டாக ஒப்படைச்சிருவாங்க. அதனால் அது கவலைப்பட தேவையில்லை. அதனால் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் அவங்க எடுத்து வச்சுக்கிடுவாங்க. கடைசியில் நீங்கள் ஊருக்கு வரும்போது திரும்ப உங்கள் பாஸ்போர்ட் உங்களுக்கு தந்து ஏர்போர்ட் வழியாக அனுப்பி விட்ருவாங்க. அதனால் பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுட்டாங்க, என்ன செய்ய, நான் எப்படி ஊருக்கு போவா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கரெக்டாக வந்துடும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்து ரெண்டாவது, நீங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து வந்து உங்களுக்கு எந்த ரூம் ஒதுக்கி இருக்கிறாங்களோ அந்த ரூமில் தங்க வைப்பாங்க. நீங்கள் போனோன்னா உம்ரா செய்யணும்னு நினச்சால் உம்ரா செய்யலாம். இல்லை பயண களைப்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு உம்ராவுக்கு வரலாம். சரியா? அது உங்களுடைய விருப்பம். சில பேர் என்ன செய்வாங்கன்னா வந்த உடனே காபாவுக்கு போகணும் அப்படின்னு நிற்பாங்க. சரி, அவங்களுடைய விருப்பம், தப்புலாம் ஒன்றும் கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கணும், கொஞ்சம் லேட்டாக போவோமே அப்படிம்பாங்க. அது உங்களுடைய வசதியை பொறுத்து அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அடுத்து இப்போ உம்ராவுக்காக வேண்டி ரெண்டாவது விஷயம், முதல்ல இஹ்ராம் கட்டுதல், அதனுடைய நிலையை சொல்லிட்டேன். அடுத்து ரெண்டாவது என்னென்னா தவாஃப் வருதல். இந்த தவாஃப் வந்து காபாவுக்கு உள்ளே வந்து தான் நம்ம செய்யணும். இப்படி காபாவுக்கு உள்ளே வந்த உடனேயே சில பேர் அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு துவாவை சொல்லணும் அப்படிம்பாங்க. காபாங்கிறது முதல்ல கட்டப்பட்ட ஒரு ஆலயம். அல்லாஹ் அப்படி தான் குர்ஆனில் சொல்கிறான், இன்னா அவ்வல பைத்தின் ஊதியா லின்னாஸ்,
மனிதர்களுக்காக வேண்டி முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் இந்த காபா தான் அப்படிங்கிறான். அப்போ காபாங்கிறது ஒரு பள்ளிவாசல், இறை இல்லம். அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளே வரும்போது பிரத்யோகமான எந்த துவாவும் கிடையாது. ஆனால் நிறைய பேர் பக்கமாக சில துவாக்களை எழுதி தந்து நீங்கள் காபாவுக்கு உள்ளே போகும்போது இந்த துவா ஓதுங்க, அந்த துவா ஓதுங்கம்பாங்க. அது மார்க்கத்தில் இல்லை. அப்போ எந்த துவா ஓதுறது? நம்ம சாதாரணமாக பள்ளிவாசலுக்கு போனால் என்ன துவா ஓதுவோம்? அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாபு ரஹ்மத்திக்கு. இதுதான். காபாவுக்கும் அதுதான், மஸ்ஜித் நபவிக்கு மதினாவுக்கு போறீங்கல்ல அங்கேயும் அதுதான், நம்ம பள்ளிவாசலுக்கு போனாலும் இதுதான். அதனால பிரத்யேகமான துவா கிடையாது. அதே மாதிரி முதல்ல காபாவை பார்க்கும்போது இப்படியே கண்ணை பொத்திக்கிட்டே போய் திடீர்னு இப்படி தான் நிமிர்ந்து பார்க்கணும் அப்படிம்பாங்க. சரியா? காபாவுக்கு உள்ளே போகிறதுக்கு, காபாங்கிறது சதுரமான ஒரு கட்டடம். அந்த கட்டடத்தை சுற்றி பல்வேறு கட்டடங்கள் இருக்கும், நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ முதல்ல காபாவை போய் பார்க்குறதா இருந்தால் வாசலுக்கு உள்ள வெளி தூரத்தில் இருந்து அப்படியே உள்ளே போகுமா இல்லையா? அப்படி போகும்போது இப்படி தலையை கவுந்துக்கிட்டே போய் பக்கத்தில் போய் இப்படி நிமிர்ந்து பார்க்கணும் அப்படிம்பாங்க. சாத்தியமாக அது? எத்தனை பேர் மேலே முட்டணும், மோதணும். ரெண்டாவது அது புதிய இடம். நம்ம வீட்டிலையே பழக்கப்பட்ட வீட்டிலையே கண்ணை மூடிக்கிட்டு நடக்க முடியாது. நம்ம வீட்டில் நடக்க முடியுமா? தடுமாறி கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்களேன், சவுத்தை இப்படியும் பிடிச்சி எங்கே இருக்கன்னு போகிறோம். அது புதிய இடம். எங்கே வாசல் இருக்கும், எங்கே படி இருக்கும், எங்கே மேட்டு போட்டிருப்பாங்க, ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் என்ன செய்கிறதுன்னா இப்படியே கண்ணம். இதெல்லாம் இஸ்லாத்தில் அப்படிலாம் இல்லை. காபாவை பார்ப்பது என்பது புனிதம்னு இஸ்லாம் சொல்லவே இல்லை. காபாவை பார்க்கிறது என்பது புனிதமா? காண கண்கோடி வேண்டும் காபாவை காண அப்படின்னு நாவனிவாதம் படித்தார். காபா என்பது இறை இல்லம். அது ஒரு புனிதமான ஒரு இடம், நிறைய நன்மைகளை பெற்று தருகின்ற ஒரு இடம். அதில் என்ன மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. ஆனால் அதை பார்த்தால் ஒரு இபாதத்து அப்படிலாம் இஸ்லாம் சொல்லலை. அதனால் இப்படியெல்லாம் சில பிதாத்துகளையும் செய்கிறாங்க. அது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து இப்போ தவாஃபு செய்யணும். முதல்ல காபாவுக்குள்ளே வந்துடுறோம். பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் மஃப்தஹலி அபுவாபு ரஹ்மத்திக்க அப்படின்னு காபாவுக்குள்ளே வந்ததுக்கு பின்னாடி இதுதான் காபான்னு வச்சுக்கிடுங்க. ஒரு மாடலுக்கு தான் இதை வச்சுருக்குறோம். காபாவினுடைய சைஸு 40க்கு 40 இருக்கும். இது 40, இது 40, இது 40, இது 40. ஹைட்டும் 40 அடி இருக்கும். காபாவுடைய சைஸு மொத்தத்தில் எல்லாமே 40க்கு 40 தான். இப்போ காபாவுக்கு உள்ளே நம்ம வந்தாச்சுன்னா இந்த 4 மூலைகள் இருக்கும். நீங்கள் ஃபோட்டோலையும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் இருக்கும். இது நம்ம சின்ன சைஸில் வச்சுருக்குறோம். இந்த 4 மூலைகள் இருக்கும்போது ஒரு மூலையில் ஹஜருல் அஸ்வது கல் இருக்கும். இப்போ நம்ம தவாஃபை ஆரம்பிப்பதாக இருந்தால் ஹஜருல் அஸ்வது கல் எந்த மூலையில் இருக்கிறதோ அதில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம காபாவுக்குள்ளே எந்த வழினாலும் உள்ளே வந்துடுறோன்னு வைங்களேன். இப்படி உள்ளே வந்ததற்கு பின்னாடி காபாவை நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு ஹஜருல் அஸ்வது கல் மூலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மூலைக்கு நேராக இப்படி நின்றுக்கணும். இந்த இடத்துல ஹஜருல் அஸ்வது கல்லில் இருக்கக்கூடிய அந்த மூலையில் இருந்து தான் தவாஃபை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃப் ஆரம்பிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, ஹஜருல் அஸ்வது கல்லை இப்படியே சைகையில் அவங்க கையில் ஒரு குச்சி வச்சுருந்தாங்க. அந்த குச்சியை இப்படி காட்டிட்டு அந்த குச்சியினுடைய முனையை முத்தமிட்டார்கள் அப்படின்னு ஹதீஸில் வருது. அப்போ நபி அவர்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பின்னால் ஹஜருல் அஸ்வது கல் அந்த மூலைக்கு வந்ததற்கு பின்னாடி சைகையில், அதாவது கையால் இப்படி சைகை பண்ணி இந்த பிளேன் கிஸ் அப்படிம்பாமா இல்லையா, அதே மாதிரி இப்படி காட்டிட்டு வாயில் முத்தமிட்டுட்டு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தவாஃபை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நிறைய பேர் ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போட்டி போட்டு போய் கஷ்டப்படுவாங்க. அந்த கூட்டத்தில் முண்டி அடிச்சுட்டு போய் முத்தம் அப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்லி தரல. வாய்ப்பு இருந்தால் நேரடியாக முத்தம் கொடுக்கலாம், இல்லை என்றால் சைகையில் முத்தம் கொடுத்துட்டு போகிறது தான் நல்லது. நானாக பார்த்துருக்குறேன். சில பேர் இந்த எஹ்ராம் ட்ரெஸ்ஸில் இப்படி போவாங்கள்ல, போகக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா முண்டி அடிச்சுட்டு போயிட்டு வெளியே வரும்போது நிர்வாணமாலாம் வந்திருக்கிறாங்க. அவ்வளோ கூட்டத்தில். இப்படியா இஸ்லாம் சொல்லும்? இப்படிலாம் இஸ்லாத்தில் இல்லை. நம்ம ஆட்களாக தன்னைத்தானே வருத்தி கொள்கிறாங்க. அப்போ அதனால் முதல்ல இந்த தவாஃபை இங்கே இருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிக்கும் போது அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி அந்த ஹஜருல் அஸ்வது கல்லுக்கு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படியே சுற்றி நீங்கள் இப்படி வரும்போது இந்த இடத்துல மக்காம் இப்ராஹிம் இருக்கும். ஒரு கூண்டு மாதிரி ஒன்று இருக்கும். நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல மக்காம் இப்ராஹிம் இருக்கும்.
அதோடு சேர்த்து வரலாம், அதுக்கு உள்ளோடியும் வரலாம். இப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு அரை வட்டம் இருக்கும். அதாவது ஹஜருல் அஸ்வத் கல் மூலை இங்கே இருக்குது, அதில் இருந்து இப்படியே நீங்கள் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்து காபாவை பக்கத்தில் ஒரு அரை வட்டம் இருக்கும். அதை ஹிஜ்ரு அப்படிம்பாங்க. இந்த ஹிஜ்ரு என்ற பகுதிக்கு உள்ளேயும் போகலாம், ஆனால் அப்படி போயிடக்கூடாது. தவாஃபுக்கு என்ன செய்யணும்னா இந்த அரை வட்டம் ஒன்றுங்கிற சின்ன செவரு மாதிரி, நம்ம ஊரில் சொல்லுவாங்களா இல்லையா கட்டச்செவருன்னு, அதே மாதிரி இங்கே நம்ம வந்து ஒரு சின்ன கட்டச்செவரை கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், தவாஃப் வரும்போது அந்த செவரு இருக்கும், அந்த செவரு கரெக்டாக 5 அடி ஹைட்டுக்கு இருக்கும். அந்த செவரையும் தாண்டி இப்படியே வரணும். காபாவுக்கும் அந்த ஹிஜ்ரி என்ற பகுதிக்கு மத்தியில் வரக்கூடாது. எப்படியே வந்து அதையும் சுற்றி அதனுடைய வெளிப்புறமாக வந்து இப்படியே வந்து மீண்டும் இங்கே வரணும். இப்படி வரும்போதே ஒரு தவாஃபு வந்துட்டோன்னு அர்த்தம். ஹஜருல் அஸ்வத் கல்லில் இருந்து ஆரம்பித்து அப்படியே சுற்றி மீண்டும் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு வரும்போது ஒரு தவாஃப். இதில் ருக்குனுல் யமான் அப்படிங்கிறது இந்த மூலை. உம்ராவில் தவாஃப் பண்ணும்போது இந்த 2 மூலையும் முக்கியமான ஒன்று. ஒன்று ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய அந்த மூலை, இன்னொன்று அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ருக்குனுல் யமான். இதுலேயும் ரசூலுல்லாஹ் முத்தமிட்டிருக்கிறாங்க. இங்கேயும் முத்தமிடுவாங்க, இங்கேயும் முத்தமிடுவாங்க. இப்படி ரெண்டுமே நீங்கள் நல்லா விளங்கிக்கணும். சைகையில் முத்தமிடுவது தான். வாய்ப்பு இருந்தால் வேண்டுமானால் ஹஜருல் அஸ்வத் கல்ல நேரடியாக முத்தமிடலாம், இல்லைன்னா சைகையில் முத்தமிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அப்போ அதனால் ஹஜருல் அஸ்வத் கல்லில் இருந்து அப்படியே ஆரம்பித்து தவாஃபு பண்ணி, ஒரு தவாஃபுங்கிறது இங்கே இருந்து ஆரம்பித்து மீண்டும் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு வர்றது ஒரு தவாஃப். சரியா? இதில் ஆண்களுக்கு என்று பிரத்யேகமான ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் இருக்கிறது? காபாவுக்கு முதல்ல போய் நீங்கள் தவாஃப் பண்ணுறதா இருந்தால், ஆண்கள், பெண்களுக்கு இல்லை, ஆண்களுக்கு காபாவில் போய் நீங்கள் தவாஃப் பண்ணுறதா இருந்தாச்சுன்னா 3 தவாஃபு வந்து அவங்க தொங்கோட்டம் ஓடணும். தொங்கோட்டம்னா என்ன, இப்போ வேகமாக அப்படி ஓடுறதில்ல, சும்மா லேசாக குதிச்சு ஓடுறது. ஃபஸ்ட்டு 3 தவாஃப். 3 தவாஃப்னா இந்த மொத்தம் 7 தவாஃப் செய்யணும். அதில் 3 தவாஃப் மட்டும் லேசாக குதிச்சு ஓடணும். அப்படி ஓடும்போது ஆடை போடக்கூடிய விதமும் ஒன்று இருக்கிறது. எப்படி ஆடை போடணும் அப்படின்னா, இதுதான் எஹ்ராம் ட்ரெஸ்ஸு. சாதாரணமாக என்ன செய்வோம்னா இப்படி கீழே ஒன்றும் உடுத்துருப்போம், இப்படியே உடுத்துக்கிடுவோம். ஒன்று. ரெண்டாவது வந்து இதே ட்ரெஸ்ஸை இப்படி மேலேயும் போட்டிருப்போம். ஒன்று கீழே உடுத்துருப்போம், மேலேயும் இப்படி போட்டிருப்போம். சாதாரணமாக இப்படி இருக்கலாம். ஆனால் இந்த 3 இந்த ஃபஸ்ட்டு தவாஃப் இருக்குதுமா இல்லையா, அதில் 3 தடவை தவாஃப் செய்யும்போது மட்டும் நம்முடைய வலது தோள் புஜம் வெளியில் தெரியணும். அப்போ எப்படி போடுறது? இந்த பெண்கள் தாவாணி போடுவாங்களா இல்லையா, அதை மாதிரி அது எப்படி போட்டுக்கணும்னா இதில் இருந்து இப்படி வைத்து இப்படி போட்டுக்கணும். இப்போ தெரியுதுல, வலது தோள் புஜம் வெளியில் தெரியணும், இடது தோள் புஜம் மறைக்கணும். இது ஆண்களுக்கு தானே இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகிறோம். ஆண்களுக்கு இடது தோள் புஜம் மறைக்கணும், வலது தோள் புஜம் தெரியணும். இது எல்லா நேரத்திலையும் கிடையாது. ஃபஸ்ட்டு தவாஃபு பண்ணுறீங்களா இல்லையா, அந்த தவாஃபுக்கு அதுலேயும் அந்த 3 தடவை போகிறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டைல். பாக்கி நீங்கள் எத்தனையோ தவாஃபுகள் பண்ணலாம். அப்படி பண்ணும்போதெல்லாம் இப்படி போடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. நிறைய பேர் தப்பாக செய்கிறாங்க. அதை பார்த்துக்கிட்டு நம்மளும் தப்பாக செய்யக்கூடாது. ஃபஸ்ட்டு தவாஃபுக்கு மட்டும், இதுக்கு பேர் இல்திபான்னு அரபியில் சொல்லுவாங்க, இதை மாதிரி போடுறதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் உம்ராவுக்கு போகிறீங்க, முதல் தவாஃபில் வந்து ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய 2 பிரத்யேகமான விஷயம். ஒன்று 3 தவாஃபு குதித்து ஓடணும். ரெண்டாவது வந்து வலது தோள் புஜம் வெளியில் தெரியணும். அவ்வளோதான். வலது தோள் புஜம் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டுச்சுனாலேயே இப்படி போட்டு போயிடலாம். சரியா? இப்படி ஹஜருல் அஸ்வத் கல்லில் இருந்து ஆரம்பித்து மீண்டும் ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு வரோம் ஒரு தவாஃபு. மீண்டும் திரும்பவும் ஹஜருல் அஸ்வத் கல்லில் ஆரம்பித்து மீண்டும் அதே இடத்துக்கு வரோம். ஒவ்வொரு தடையும் வரும்போதும் ஹஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிடணும். அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி அதுக்கு முத்தமிட்டுட்டு அடுத்த தவாஃப். இப்படி 7 முறை தவாஃப் பண்ணணும். ஆண்கள் இதில் 3 தவாஃபு வந்து தொங்கோட்டமாக ஓடணும், 4 தவாஃபு வந்து சாதாரணமாக நடந்து வரணும். பெண்களை பொறுத்தவரையிலையும் எப்போவுமே அது சாதாரணமாகவே நடந்தால் போதுமானது. ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த பிரத்யேகமான 2 சட்டம். பெண்களை பொறுத்த மட்டில் அவங்க சாதாரணமாக இப்படியே சாதாரணமாக நடந்தே வந்துக்கலாம். நிறைய பேர் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஓடுவாங்க. நம்ம அதை கண்டுக்கிட தேவையில்லை. நம்முடைய இபாதத்தை நம்ம சரியாக செஞ்சுட்டு போயிடுவோம்.
அப்போ அந்த அடிப்படையில் இந்த தோல் புஜமும் நிறைய பேர் தோல் புஜத்தை எப்போ பார்த்தாலும் திறந்துக்கிட்டே இருப்பாங்க, அதுவும் இல்லை. வலது தோல் புஜம் தெரிவது அந்த முதல் தவாஃபுக்கு மட்டும் தானே தவிர பாக்கி எந்த தவாஃபுக்கும் அது கிடையாது. முதல் தவாஃபுக்கு மட்டும் வலது தோல் புஜம் தெரியணும். முதல் தவாஃபில் 3 தவாஃபுக்கு மட்டும்தான் அந்த தொங்கோட்டம் ஓடணும். சரியா? லேசாக குதிச்சு ஓடுறது தான் இது. இப்படி 7 முறை தவாஃப் பண்ணுறோம். இப்படி 7 முறை தவாஃப் பண்ணி முடித்ததுக்கு பின்னாடி மகாமே இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்கும். இப்ராஹிம் நபி அவர்கள் நின்று தொழுத ஒரு இடம் இருக்கும். அது நீங்கள் காபாவுடைய டோர் இதுன்னு வைங்களேன், இதுதான் காபாவுடைய டோர் அப்படின்னு சொன்னால் இந்த கதவுக்கு நேராக இந்த சைடில் இருக்கும். இப்போ இங்கே அந்த கூண்டு வடிவில் கோல்டு கலரில் இருக்கும் இல்லையா, அதுக்கு அங்கே நின்று தொழணும்னு, அதாவது முடிஞ்சால் அங்கே நின்று தொழலாம், இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போய் நின்று தொழுவுங்க. ஏன்னா தவாஃபு பண்ணக்கூடியவங்க நீங்கள் தொழுவும்போது சஜாவில் ருக்குல இருக்கும்போது உங்கள் மேலே மிதிச்சிருவாங்க. யார் என்ன ஏதுன்னா பார்க்கவே மாட்டாங்க. அப்போ அதனால் இந்த இடத்தில் நின்று தொழுவது அது நம்மளுக்கு முடியாத காரியம். அப்போ மக்காம் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூண்டு எங்கே இருக்கிறதோ அதுக்கு நேராக பேக் சைடில் போய் நின்று தொழலாம். விசாலமான இடம் இருக்குது, ஃப்ரீயாக நின்று தொழலாம். சரியா? அப்போ 7 முறை தவாஃப் பண்ணணும். தவாஃப் பண்ணி முடித்ததுக்கு பின்னாடி மக்காம் இப்ராஹிம் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு பின் சைடில் போய், அதாவது அதுக்கு அந்த சைடில் போய் நாம் தொழணும் 2 ரக்காயத்து. இந்த 2 ரக்காயத்தையும் ரசூல்லா முதல் ரக்காயத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னாடி குலியாயுல் காஃபிரும், 2ஆம் ரக்காயத்தில் குலுல்லாஹு அஹது அதையெல்லாம் ஓதி தொழுததாக ஹதீஸ் இருக்கிறது. இந்த 2 ரக்காயத்தையும் நாம் தொழுது முடிக்கணும். தொழுது முடித்த உடனே 3 விஷயம் சொல்லியிருக்கிறேன். 1 இஹ்ராம் கட்டுதல், 2வது 7 முறை தவாஃப் பண்ணுறது, 3வது 2 ரக்காயத்துகள் தொழுது. இப்படி 2 ரக்காயத்து தொழுது முடித்ததுக்கு பின்னாடி அதுக்கு பின்னால் சஃபா மருவாவுக்கு வரணும். இந்த சஃபா மருவா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா நீளமான ஒரு இடம். ஒரு இடத்துல சஃபா இருக்கும், இன்னொரு இடத்துல மருவா இருக்கும். இந்த சஃபாவுக்கு எப்படி போகிறது அப்படின்னா, முதல்ல இந்த ஹஜருல் அஸ்வது கல் இருக்கா இல்லையா, இந்த முனையில் இருந்து நேராக பார்த்தா ஒரு கேட் இருக்கும், அது வழியாக போனால் சஃபாவுக்கு போயிடலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் இப்படி போய் இப்படி சுற்றி வரணும்னு வச்சுருக்கிறாங்க. நான் லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் இந்த முதல்ல போகும்போது இந்த ஹஜருல் அஸ்வது கல்லில் முடிப்போம், அப்புறம் 2 ரக்காய் தொழுவோம், திரும்ப அங்கே இப்படி போயிடலாம். இப்போ என்ன செய்யிட்டாங்கன்னா இந்த சைடு நம்ம தொழுகிறோமா இல்லையா, இந்த இடத்த தொழுதுகிட்டே அப்படி கொஞ்சம் சுற்றி விட்ருப்பாங்க, போயிடலாம். எல்லாம் வழி இருக்கும், பெரிய கஷ்டம்னா பட தேவையில்லை. ஆங்காங்கே போர்டுகள்லாம் வச்சுருப்பாங்க, வே டு சஃபா அப்படின்னா போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அரபிலையும் வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்த்து அப்படியே போயிடலாம். இதுதான் சஃபா. சரியா? இது சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடக்கூடிய படம். கீழ்த்தளம் இப்படி தான் இருக்கும், கீழ்த்தளம் இப்படி தான் இருக்கும். இதையும் பார்த்துக்கிடுங்க, ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு சொல்கிறேன். தவாஃபு முடித்ததுக்கு பின்னாடி 2 ரக்காயத்துகள் தொழுதுட்டு ஜம்சம் தண்ணீரை விரும்பினால் குடிக்கலாம். குடிக்கணுங்கிறது கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. விரும்பினால் குடித்து கொள்ளலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ரசூலுல்லாஹ் இப்படி செய்திருக்கிறாங்க. சரி, ரைட். இப்போ விஷயத்துக்கு வாரம். இப்போ சஃபா மருவா இப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும், இதை புரிஞ்சுக்கிடுங்க. இப்போ சஃபா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சின்ன பாறைகள் நிறைந்த ஒரு இடம், பாறையாக தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இப்படி லேசாக ஏறி போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட சாதாரண தரையிலேருந்து ஒரு 5-6 அடி ஹைட்டில் இருக்கும். அதுக்காண்டி படி போட்டிருக்க மாட்டாங்க, ஸ்லோப்பாக இப்படி ஏறுற மாதிரி தான் இருக்கும். அதில் ஏறியாச்சுன்னா அங்கே கொஞ்சம் பாறைகள் இருக்கும். பாறை தான், வெளியில் இப்படி பார்த்தா பாறை தான் இருக்கும். அதை சுற்றிலும் கண்ணாடியில் ஒரு வேலி போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் சஃபா. இதில் ஏறினும் போது நபி அவர்கள் செஞ்ச இபாதத்து என்னன்னு கேட்டால், அந்த சஃபாவில் ஏறும்போதே ரசூல்லா இன்ன சஃபா வல் மருவத்தை மின் ஷாயிரில்லா இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டு அப்படியே ரசூல்லா ஏறுறாங்க. ஏறி முடிச்சுக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல துவாவும் திக்ரும் செய்வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹு முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா. இதையெல்லாம் ரசூல்லா அந்த இடத்துல சொல்லுவாங்க. இந்த இடத்துல சஃபாவில் இப்படி ஏறின பிறகு ஏறினா பெரிய உயரமாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் இப்படி ஏறி போகிற மாதிரி இருக்கும். அதில் நின்றுக்கிட்டு காபாவை முன்னோக்கி ரசூல்லா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. இதை சொல்லிட்டு ரசூல்லா என்ன செய்வாங்க அப்படின்னா துவாவும் செய்வாங்க. இதை 3 தடவை சொல்லுவாங்க. எதை? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தா அப்படிங்கக்கூடியதை 3 தடவை செய்வாங்க. சொல்லிவிட்டு காபாவை நோக்கி துவா செய்வாங்க. மீண்டும் 3 தடவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்
காபாவை நோக்கி துவா செய்வாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் 3 தடவை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் துவா செய்யாமல் அப்படியே ரசூலுல்லாஹ் இறங்கி வந்துடுவாங்க. சஃபாவில் இருந்து மருவாவை நோக்கி இறங்கி வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது சும்மா சஃபாவில் போகிறோம், மருவாக்கு தொங்கோட்டம் ஓடுறோம் அப்படின்னு இங்கேருந்து அங்கோட்ட ஓட்டம் அப்படி இல்லை. சஃபாவில் ஏறி இவ்வளவும் செய்யணும். சஃபாவில் ஏறி இந்த திக்கரை சொல்லணும், துவா ஓதணும், இந்த திக்கரை சொல்லணும், துவா ஓதணும் காபாவை நோக்கி. அதுக்கப்புறம் 3வது இந்த திக்கரை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சஃபா விட்டு இறங்கி மருவாவுக்கு போகணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஃபாவில் இந்த துவாவை இந்த திக்கரை செய்து முடிச்சுட்டு அப்படியே இறங்கி நம்ம மருவாவுக்கு போகணும். இப்படி மருவாவுக்கு நம்ம போகும்போது தொங்கோட்டம் ஓடுதல் அப்படின்னு இருக்குது. சஃபாவில் இருந்து மருவா குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 மீட்ரு தூரம் இருக்கும். 300 மீட்டராவது தூரம் இருக்கும், அவ்வளோ தூரம் அது. அப்போ எப்படி இவ்வளோ தூரம் தொங்கோட்டம் ஓட முடியுமானா அவ்வளோ தூரம் தொங்கோட்டம் இல்லை. சஃபாவில் இருந்து மருவா வரையிலையும் தொங்கோட்டம் கிடையாது, நல்லா விளங்கிக்கணும். தொங்கோட்டம் என்பது குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான். சஃபாவுக்கும் மருவாக்கும் இடையில் ஒரு 300 மீட்டருன்னு வைங்களேன். இந்த 300 மீட்டர் அல்ல 400 மீட்டர் அளவுக்கு ஓடணும், தொங்கோட்டம் ஓடணும்னு அவசியம் இல்லை. குறிப்பிட்ட ஒரு 50 மீட்டர் அளவுக்கு தான் தொங்கோட்டம் ஓடணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க சஃபா மருவாக்கு இடையில். அந்த எந்த இடத்தில் நாம் தொங்கோட்டம் ஓடணுமோ அந்த இடத்துல பச்சை லைட்டு இருக்கும். அதில் ஆண்கள் தான் தொங்கோட்டம் ஓடணுமே தவிர பெண்களுக்கு அதுவும் கிடையாது. பொதுவாக நம்ம என்ன படித்து வச்சுருக்கிறோம், சஃபாவுக்கு மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடணும், சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடணும் அப்படின்ட்டு இருக்கிறோம். அது உண்மை. ஆனால் முழுமையாக ஓடுவது அல்ல. குறிப்பிட்ட அந்த பச்சை லைட்டு போடப்பட்ட அந்த பகுதியில் மட்டும்தான் தொங்கோட்டமே தவிர சஃபாவில் இருந்து மருவா வரையும் ஓடணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ அதனால் அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த லைட்டு போட்டிருப்பாங்க, அங்கே மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதுமானது. சரியா? இது ஒரு விஷயம். இப்போ சஃபாவில் இந்த திக்ரு செய்துட்டு இதையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சஃபாவில் இருந்து இறங்கி மருவாவுக்கு போகிறோம். போகிற வழியில் பச்சை லைட்டு போடப்பட்ட அந்த இடத்துல கொஞ்சம் தொங்கோட்டம் ஓடி வரோம். பெண்கள் கிடையாது, ஆண்கள். கடைசியாக மருவாவுக்கு ஏறுவோம். மருவாவிலே நீங்கள் தரையில் பார்த்தீங்கன்னா பாறையாக இருக்கும், அவ்வளோதான். அதுவும் கொஞ்சம் உயரமான இடமா இருக்கும், பாறையாக இருக்கும். நிறைய பேர் அங்கே நின்றுட்டு தொழுதுட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இஸ்லாம் சொல்லித்தரல. இப்போ நம்ம அங்கே வந்து என்ன செய்யணும், மருவாவில் சஃபாவில் என்ன செய்தோமோ அதே தான் மருவாவில் செய்யணும். சஃபாவில் என்ன செஞ்சோம், லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திக்ரை ஓதணும், துவா செய்தோம், மீண்டும் திக்ரை ஓதுறோம், துவா செய்கிறோம், மீண்டும் திக்ரோம். இதுதான் சஃபாவில் என்ன செய்தோமோ அதே தான் மருவாவிலையும் நம்ம செய்யணும். காபாவை நோக்கி செஞ்சுக்கணும். உங்களுக்கு அங்கே போனாலேயே காபா இருக்கக்கூடிய டைரெக்ஷனும் தெரியும் உங்களுக்கு. அப்போ அந்த அடிப்படையில் சஃபாவில் செஞ்ச மாதிரியே மருவாவிலையும் செய்யணும். அதுக்கு பின்னாடி மருவாவில் இருந்து இறங்கி மீண்டும் சஃபாவுக்கு வரணும். இப்படி சஃபாவுக்கு வரும்போது அங்கேயும் தொங்கோட்டம் உண்டு. அதுவும் எந்த இடத்துல, குறிப்பிட்ட அந்த பச்சை லைட்டு போடப்பட்ட இடம். சஃபாவில் இருந்து மருவாவுக்கு போகும்போதும் தொங்கோட்டம் உண்டு. அந்த குறிப்பிட்ட பச்சை லைட்டு போடப்பட்ட அந்த இடத்துல மட்டும் தொங்கோட்டம் ஓடணும். மருவாவில் இருந்து மீண்டும் சஃபாவுக்கு வருவோமா இல்லையா, அங்கேயும் இதே மாதிரி குறிப்பிட்ட இடத்துல அந்த பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க, அங்கே மட்டும் தொங்கோட்டம். சரியா? முழுமையாக தொங்கோட்டம் ஓடணும் அப்படிங்கிறது இல்லை. அப்போ சஃபாவில் இருந்து மருவா வரையிலையும் ஒரு சை, மருவாவில் இருந்து மீண்டும் சஃபாவுக்கு வருவது இன்னொரு சை. அதாவது தொங்கோட்டம் ஓடுதல் மொத்தம் 7 தடவை. 7 தடவைனா எப்படி, சஃபாவில் இருந்து ஆரம்பித்து மருவா வர்றது 1, 2வது மருவாவில் இருந்து ஆரம்பித்து மீண்டும் சஃபாவுக்கு போகிறது 2, மீண்டும் சஃபாவில் இருந்து ஆரம்பித்து மருவாவுக்கு வர்றது 3, மருவாவில் இருந்து சஃபாவுக்கு போடுவது 4, சஃபாவில் இருந்து மருவாவுக்கு வந்து 5, அதுக்கப்புறம் மருவாவில் இருந்து சஃபாவுக்கு போகிறது 6, சஃபாவில் இருந்து மீண்டும் மருவாவுக்கு போகிறது 7. அதுதான் ஹதீஸில் எப்படி வரும்னா, ரசூலுல்லாஹ் சஃபாவில் இருந்து ஆரம்பித்து மருவாவில் முடிப்பாங்க 7. இது அப்படி தான் வரும். ஒரு ரவுண்டு போயிட்டு வருவது சஃபா ஒரு தொங்கோட்டம். இதில் சஃபாவில் இருந்து மருவாவுக்கு வருவது ஒரு தொங்கோட்டம், மருவாவில் இருந்து மீண்டும் சஃபாவுக்கு போகிறது ஒரு தொங்கோட்டம். இந்த தொங்கோட்டம் என்பது ஆண்களுக்கு மட்டும், அதுவும் குறிப்பிட்ட அந்த பச்சை லைட்டு போடப்பட்ட அந்த இடத்துல மட்டும்தான். இந்த 7 முறை நம்ம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சை, அதாவது சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுதல் அப்படிங்கிறதும் நிறைவு புரிகிறது. சரியா? இதில் இன்னொரு முக்கியமான நடைமுறை விஷயத்தை நீங்கள் தெரியணும். இந்த சஃபா மருவாக்கு இடையில் இந்த இடம் சொல்கிறோமா இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா கீழே காபாவுலையும் சரி அந்த சஃபா மருவாக்கு இடையிலும் சரி எல்லாம் பளிங்கு கல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து வேனல் காலமாக இருந்தாச்சுன்னா
ஏசியும் போட்டு வச்சுருப்பாங்க. இது அல்லாமல் வந்து ஸ்ப்ரே பண்ணக்கூடிய ஸ்பேனும் வரும். இவ்வளவும் வந்தும் என்ன ஆகும்னா தரை வந்து பளிங்கு தரையா, ஏற்கனவே சில்னஸ் வேறு போடுறாங்களா இல்லையா. நம்ம சாதாரணமாக நடக்கும்போது இந்த கால் இருக்கா இல்லையா, தொங்கு சதம்பாமல் இல்லையா, அது எல்லாம் வலி வந்துடும். குதிகால் வலி வரும் கண்டிப்பாக. நீங்கள் 7 முறை அங்கே போயிட்டு இங்கே வரத்துக்குள்ளே குதிகால் கண்டிப்பாக, குதிகாலும் வலிக்கும், இந்த தொங்கு சதம் சொல்லுவோம்ல குதிகாலுக்கு மேலே அந்த இடமும் வலிக்கும். அதுக்காக என்ன செய்யலாம்னா சில பேர் சாக்ஸ் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த தணுப்பு காலில் ஏறாமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் அப்படியே அந்த சஃபா மருவாக்கு இடையில் அல்லது தவா பண்ணும்போது முதல்ல போகும்போது பெருசாக ஒன்றும் தெரியாது. முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் தவா பண்ணும்போது இந்த வலியெல்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் கண்டிப்பாக சை செய்யும்போது, சஃபா மருவாக்கு இடையில் சை செய்யும்போது கண்டிப்பாக வலி இருக்கும். அப்போ என்ன செய்கிறது, ரொம்ப சிரத்தையோடு எடுத்துக்கிட்டு நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிடுங்க. இங்கேருந்து சஃபாவில் போகிறீங்களா, சஃபாவில் கொஞ்சம் நேரம் வேணால் இருந்துக்கிடுங்க. அந்த துவாவெலாம் செஞ்சுட்டு ரொம்ப நிதானமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த வலி பெருசாக தெரியாது. அறக்க புறக்க ஓடி நிறைய பேர் அப்படி தான் ஓடுவாங்க. அப்படின்னா ரொம்ப வலி வந்துடும். அதனால் நிதானமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இபாதத்தும் நல்ல திருப்தியாக செஞ்சிடலாம், நம்முடைய உடல் உபாதையும் ஏற்படாது. அதனால் இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த தடுப்புக்காண்டி சாக்ஸ் போட்டுக்கிடுவாங்க. அப்படி போட்டால் அது குற்றம் கிடையாது. இதையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அங்கே எல்லாமே பளிங்கி தரையாக தான் இருக்கும். காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் நடக்கும்போதே குதிகாலை பிடிச்சி யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரியே இருக்கும். அதனால இந்த தொங்கு சதையில் வலியும் வரும். சரியா, இதையும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் ரொம்ப பயப்பட தேவையில்லை. அது சாதாரணமாக கொஞ்சம் அப்படி வலி இருந்தால் கூட லேசாக தடை விட்டால் சரியாயிரும். நம்மள்ட்ட தான் இந்த தைலம்லாம் வச்சுருப்போம்ல, லேசாக தடை விட்டால் எல்லாமே சரியாயிரும். பெரிய நீங்கள் சிரமம் எடுக்க வேண்டாம். அடுத்து வந்து இப்போ சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் முடிச்சதுக்கு பின்னாடி கடைசியாக முடியை வெட்டணும். ரசூல்லா 2 சாய்ஸை தந்திருக்கிறாங்க. என்ன சாய்ஸு, ஒன்று வந்து ஆண்களாக இருந்தால் மொட்டை அடிக்கலாம், மொட்டை அடிப்பது சிறந்தது. அல்லது முடியை கத்திரித்தும் கொள்ளலாம். அது ரசூலா வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ரசூலா எடுத்தோடனே என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹு மஃபிர் லில் முஹல்லிகீன், யார் மொட்டை அடிக்கிறார்களோ அவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, அவங்க அருள் செய்வாயாக அப்படின்னு ரசூலா துவா செய்கிறாங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் முடியை குறைத்து கொள்ளலாமான்னா தாராளமாக குறைத்து கொள்ளலாம். மொட்டையும் அடிக்கலாம், முடியை குறைத்து கொள்ளலாம். முடியை குறைத்து கொள்வதுனா என்ன, அதை விளங்கிக்கணும். ஆண்களை பொறுத்த மட்டில் முடியை குறைத்து கொள்வதுனா ஏதோ 2 முடி எடுத்து இப்படி வெட்டிட்டு வர்றது இல்லை. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா முடியும் குறைக்கணும். இப்போ நம்ம கடையில் போய் முடி வெட்ட போகிறோமா இல்லையா, 2 முடியாக வெட்டிட்டு வருவோம், கம்ப்ளீட்டாக வெட்டுதான். இதே மாதிரி வெட்டணும். முடியை குறைத்து கொள்ளுதல் அப்படிங்கக்கூடிய அர்த்தம். மொட்டை அடிக்கலை, முடியை நான் குறைச்சிக்கிறேன்னா அதுக்கு அர்த்தம் என்ன, ஆண்களை பொறுத்தவரையிலையும் இப்போ சலூன் கடையில் போய் எப்படி கம்ப்ளீட்டாக முடியை வெட்டுதோமோ குறைத்து கொள்கிறோமோ அதே மாதிரி குறைத்து கொள்ளணும். ஏதோ 2 முடியை மட்டும் எடுத்துகிட்டு வெட்டக்கூடாது. அங்கே அப்படி பேர் சில பேர் செய்வாங்க, அது தப்பு. ஃபுல்லாக குறைக்கணும். சரியா, அப்போ மொட்டையும் அடிக்கலாம், முடியை குறைத்தும் கொள்ளலாம். அது புரிஞ்சுக்கிடுங்க. பெண்களை பொறுத்தவரையிலையும் அவங்களுக்கும் மொட்டை கிடையாது. ரசூலா பொதுவாகவே பெண்கள் மொட்டை அடிப்பதை தடுத்துட்டாங்க. பெண்கள் எப்போவுமே மொட்டை அடிக்கக்கூடாது. ரசூலா விதிவிலக்காக ஒரு மருத்துவ காரணம் வேறு ஏதாவது காரணங்களுக்காண்டி செய்கிறது அது வேறு, அது விதிவிலக்கு. பொதுவாகவே பெண்கள் மொட்டை அடிக்கக்கூடாது. அப்போ இங்கே வந்து என்ன செய்யலாம், அவங்களுடைய சடை இருக்குமா இல்லையா முடி, அதனுடைய முனையில் கொஞ்சம் வெட்டிக்கிட்டால் போதுமானது. அவங்களும் முடியை வெட்டணும், பெண்களும் முடியை வெட்டணும். அவங்க எப்படி வெட்டணும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, உங்களுடைய முடியினுடைய சடையை லாஸ்ட் பகுதியிலே கொஞ்சம் கத்திரியால் இங்கேருந்து போகும்போதே சிசரை கொண்டு போகலாம். அப்படி எல்லாரும் அங்கேயும் வாங்கிக்கலாம், வாங்கி நீங்களே வெட்டிக்கிட்டால் போதுமானது. ஆண்களை பொறுத்தவரையிலையும் மொட்டை அடிப்பது சிறந்தது. முடியை குறைத்தும் கொள்ளலாம். முடியை குறைத்து கொள்வதாக இருந்தால் கம்ப்ளீட்டாக குறைக்கணும். பெண்களை பொறுத்தவரையிலையும் மொட்டை அடிப்பது அவங்களுக்கு கூடாது, முடியை குறைத்து கொள்ளணும். முடியினுடைய கடைசி பகுதியில் கொஞ்சம் வெட்டிக்கிட்டால் போதுமானது. இவ்வளவும் செஞ்சுட்டா உம்ரா நிறைவேறுகிறது. எஹ்ராம் கட்டினோம், தவாஃப் பண்ணோம், 2 ரக்காத் தொழுதோம், சை சஃபா மருவா கடையில் தொங்கோட்டம் ஓடணும், அதே போன்று முடியை குறைத்து கொண்டோம். இதுக்கு பேர் தான் உம்ரா. இப்படி உம்ரா முடிஞ்சோடனே எஹ்ராமை கலைஞ்சிக்கலாம். சாதாரணமாக இப்போ எப்படி இருக்கிறோமோ இதை மாதிரி இருந்துக்கலாம். சரியா, இதுதான் நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சுன்னத்தான உம்ரா செய்யக்கூடிய முறை. அதாவது தவாஃப் செய்வதற்கு ஒலு அவசியம்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் மார்க்கத்தில் அதுக்கு நேரடியான ஆதாரம் இல்லை. ஒருவர் தவாஃப் செய்யும்போது ஒலு செய்துட்டும் செய்யலாம், ஒலு இல்லாமலும் தவாஃப் செய்யலாம், 2க்கும் தான். சில பேர் என்னென்னா அந்த தவாஃப் செய்கிறதுக்கே கிட்டத்தட்ட காபாவை ஒட்டி செஞ்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். தூரம் போக 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 கிட்டத்தட்ட ஒரு தவாஃப் முடிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும்.
அது தனியாக ஒலுவை பாதுகாத்து வைக்கிறதுலாம் பெரிய சங்கடம். இஸ்லாம் அதுக்கு எப்படி நமக்கு வழிகாட்டுதுன்னா, கண்டிப்பாக ஒலுவோடு தான் தவாஃப் செய்யணும், ஒலு இல்லை என்றால் தவாஃபே கூடாது அப்படிங்கிறது சட்டம் இல்லை. ஒரு ஆள் ஒலுவோடையும் செய்யலாம், ஒலு இல்லாமலும் செய்யலாம். சைக்கும் அதே மாதிரி தான். அதனால் இதை நம்ம பொருட்படுத்த தேவையில்லை. ஒலு இன்னும் சொல்லப்போனால் காபாவில் ஒலு செய்கிறதா இருந்தால் நம்ம ஊர் பள்ளிவாசல் மாதிரி டக்குனுங்கிற போய் ஒலு இப்படிலாம் வர முடியாது. அது பிரத்யேகமாக தனியாக வரணும். சில இடங்களில் கீழே வச்சுருக்குறாங்க ஒலு செய்கிறதுக்குன்னு. இங்கேருந்து வெளியில் ஒலு செய்துட்டு திரும்ப போகிறதுக்குள்ளே அவ்வளோதான், அவ்வளோ பெரும் பாடுபடணும். அதனால் இஸ்லாம் தவாஃபுக்கு ஒலு சுன்னத்து அப்படின்னு சொல்லலை. சரியா? அதே மாதிரி சைக்கும் அதே மாதிரி தான். ஒலுவோடையும் செய்யலாம், இல்லாமலும் செய்யலாம். ஒலு ஷரத்து கிடையாது. இந்த தவாஃபு செய்யும்போது எந்த திக்ரும் எந்த துவாவையும் ரசூலா கற்றுத்தரல. ஆனால் ஒன்றே சொன்னாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் ஒக்கினா. இதை சொல்லணும். எங்கே சொல்லணும்? இந்த ருக்குலுல் யமான் அப்படின்னு சொன்னா இல்லையா, இதில் இருந்து ஹஜர் அஸ்வத் இந்த பகுதிக்கு வரும்போது இந்த துவாவை ஓதிக்கிட்டே வரணும். இங்கே இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போமெல்லாம் எந்த துவாவும் கிடையாது, எந்த திக்ரும் ரசூலா சொல்லி தரல. அதே நேரத்தில் இந்த ருக்குனுல் யமான் என்ற இந்த பகுதியில் இருந்து ஹஜர் அஸ்வத் பகுதிக்கு வரும்போது மாத்திரம் ரசூல்லா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா அப்படிங்கக்கூடிய துவாவை ஓதுனாங்க. அதை நம்ம ஓதுனா போதுமானது. சரி, ரைட். அடுத்து போமா? ரைட்டு. இப்போ உம்ரா, இதுதான் உம்ரா. இனி அடுத்து ஹஜ்ஜுக்கு போகணும். ஹஜ்ஜை கொஞ்சம் எளிமையாகவே சொல்லிடலாம், ரொம்ப கஷ்டம்னா ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ உம்ராவை முடித்ததுக்கு பின்னாடி நீங்கள் விரும்பினால் வேறு தவாஃபு பண்ணிக்கலாம், அல்லது அடுத்தடுத்து உம்ராவும் செஞ்சுக்கலாம். மீண்டும் உம்ரா செய்கிறதா இருந்தால் ஆயிஷா பள்ளின்னு ஒரு இடம் இருக்கிறது, அங்கே போய் இஹ்ராம் கட்டிட்டு தான் உம்ரா செய்யணும். உம்ரா திரும்பவும் செய்யலாம். இப்போ போய் ஃபஸ்ட்டு ஒரு உம்ரா பண்ணிட்டீங்க, அடுத்து இன்னொரு உம்ரா செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் அங்கே தனியும் ரசூலாவுடைய காலத்தில் ஆயிஷா நாயகி அவங்க உம்ரா செய்யாமல் இருந்தாங்க. அப்போ ரசூலாட்ட அனுமதி கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி எல்லாரும் ஹஜ்ஜும் உம்ராவும் செஞ்சாங்க, நான் மட்டும் உம்ரா செய்யலையே அப்படிங்கும்போது ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, அப்துல் ரஹ்மான் அப்படிங்கக்கூடிய ஆயிஷாவுடைய சகோதரரை அழைச்சி ஆயிஷாவை கூட்டு போங்க, தண்ணியும் என்ற இடத்துக்கு கூட்டு போங்க, அங்கே இஹ்ராம் கட்டி சொல்லுங்கள், அங்கே இருந்து அவங்க உம்ரா செய்யட்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் இப்போவும் அந்த ரசூலாவுடைய காலத்தில் அந்த இடத்துக்கு பேர் தண்ணியம்னு இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஆயிஷா பள்ளின்னு வச்சுருக்கிறாங்க. அங்கே போய் நம்ம இஹ்ராம் கட்டிட்டு மீண்டும் இதே மாதிரி உம்ரா செய்யலாம். அதே நேரத்தில் உம்ராங்கிறது நமக்குத்தான் செய்ய முடியுமே தவிர இறந்து விட்டவங்களுக்காக அல்லது பிறருக்காக உம்ரா செய்ய முடியாது. இப்போ ஒரு உம்ரா எங்கள் அத்தாவுக்காக, ஒரு உம்ரா என் அம்மாவுக்காக, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. எனக்காக வேண்டி நான் எத்தனை உம்ரானாலும் செஞ்சுக்கலாம். இப்போ செய்யலாம். ஒரு உம்ரா முடிஞ்ச பிறகு இன்னொரு உம்ரா, அது எத்தனை உம்ரானா நான் செஞ்சுக்கலாம். அது எனக்கு நானே செய்யக்கூடியது. ஆனால் அடுத்த ஆளுக்காக வேண்டி செய்கிறது மார்க்கத்தில் நபி அவர்கள் கற்றுத்தரல, அவங்களுக்கும் செய்ய முடியாது. ஹஜ்ஜு மட்டும்தான் ரசூல்லா அடுத்த ஆளுக்காக வேண்டி செய்யலாங்கிறாங்க. ஹஜ்ஜு அடுத்த ஆளுக்காக வேண்டி செய்யலாம். எப்படி ஒரு லொஹர் தொழுகையை என் வாப்புக்காக வேண்டி நான் தொழ முடியாதோ, என் அத்தா லொஹர் தொழலை, அவருக்காண்டி நான் லொஹர் தொழ முடியுமா? தொழ முடியாது. அது ரசூல்லா கற்றுத்தரல. அதே மாதிரி உம்ராவையும் ரசூல்லா அப்படி கற்றுத்தரல. அடுத்த ஆளுக்காக வேண்டி ஒரு உம்ரா அப்படின்னு கற்றுத்தரல. எதுக்கு கற்று தந்துருக்குறாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு. அத்தா ஹஜ்ஜு செய்ய முடியலை, மகன் அத்தாவுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யலாம். அம்மா ஹஜ்ஜு செய்ய முடியல, மகளோ அம்மாவுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யலாம். அதுக்கு ரசூலா அனுமதி தந்திருக்கிறாங்க. உம்ராவுக்கு ரசூலா அனுமதி தரல. அதனால நமக்கு நாமே எத்தனை உம்ரானாலும் செய்து கொள்ளலாம், அடுத்த ஆளுக்காக வேண்டி உம்ரா செய்ய முடியாது. இப்போ அடுத்து ஹஜ்ஜுடைய சட்டத்துக்கு வருவோம். ஹஜ்ஜு என்பதற்கும் அது சில குறிப்பிட்ட இடங்களில் சில குறிப்பிட்ட இபாதத்துகளை செய்கிறதுக்கு பேர் தான் ஹஜ். அந்த ஹஜ்ஜுக்கு எப்படி உம்ராவுக்கு இஹ்ராம் அவசியமோ அதே போன்று ஹஜ்ஜுக்கும் இஹ்ராம் அவசியம். அந்த இஹ்ராமுடைய சட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொன்னோமோ அதே சட்டம்தான் ஹஜ்ஜுடைய இஹ்ராமுக்கு வரும். ஆனால் ஹஜ்ஜுடைய இஹ்ராம்ங்கிறது எங்கே கட்டுவது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இப்போ மக்காவில் தான் இருக்கிறோம், முதல்ல உம்ரா பண்ணிட்டோம், இப்போ மக்காவிலே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மக்காவில் நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்துலையே ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டிக்கலாம். முதல்ல சொன்னா இல்லையா, குறிப்பிட்ட எல்லையில் போயிட்டு தான் இஹ்ராம் கட்டணும் நியத் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம், உம்ராவெல்லாம் முடிச்சிட்டோம், இப்போ சாதாரணமாக இருக்கிறோம். இப்போ துல் ஹஜ்ஜி 8வது அன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எந்த இடத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்துலையே மீண்டும் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத் இஹ்ராம் கட்டிக்கணும். சரியா? அது எங்கே இருந்தாலும் சரி. ஒரு சமயம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மதினாவுக்கு போயிட்டீங்க அல்லது வேறு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா, அதாவது இந்த இஹ்ராமுடைய எல்லையெல்லாம் தாண்டி வெளியே போயிட்டீங்க,
உதாரணத்திற்கு ரியாத்துக்கே போயிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மக்காவுக்கு தான் போனீங்க, உம்ரா முடிச்சிங்க, அதுக்கு பின்னால் நீங்கள் ரியாத்துக்கோ வேறு எங்கேயோ போயிட்டீங்கன்னா அங்கே இருந்து வரும்போது எல்லையில் வந்து ஏறாம் கட்டணும். எல்லைக்கு உட்பட்ட இடங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஏறாம் கட்டிக்கணும். அதாவது என்னன்னா, நீங்கள் ஹஜ்ஜு உடைய டைமில் எல்லைக்கு இந்த ஏறாம் கட்டக்கூடிய எல்லை இருக்கா இல்லையா, அதுக்கு உட்பட்ட இடத்துலையே நீங்கள் இருக்கிறீங்கன்னா அங்கேயே ஏறாம் கட்டிக்கணும். அதுக்கு வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா எந்த எல்லை வழியாக வெளியே போனீங்களோ, அதாவது எந்த வழியாக அந்த மேக்காத்து வழியாக நீங்கள் வாரீங்களோ அங்கே வந்து ஏறாம் கட்ட வேண்டி இருக்கும். சரியா? உதாரணமாக நீங்கள் மதீனாவுக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், முதல்ல உம்ரா முடிச்சிட்டீங்க, அப்புறம் மதீனா போயிட்டீங்க, மீண்டும் மதீனாவில் இருந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி மக்காவுக்கு நீங்கள் வாரீங்கன்னா நீங்கள் ஏஹ்ராம் கட்ட வேண்டிய இடம் என்ன தெரியுமா? துல்ஹுலைஃபா. அது உங்களுக்கு சொல்லி தருவாங்க, அது ஒரு பெரிய சிரமம்லாம் ஒன்றும் கிடையாது. துல்ஹுலைஃபாவில் தான் நீங்கள் ஏஹ்ராம் கட்டணும், மக்காவில் வந்து ஏஹ்ராம் கட்டக்கூடாது. நீங்கள் துல்ஹுலைஃபாவில் தான் ஏஹ்ராம், மக்காவிலே நீங்கள் இருந்தீங்கன்னா மக்காவிலேயே நீங்கள் ஏஹ்ராம் கட்டிக்கலாம். சரியா? சரி, இப்போ ஏஹ்ராம் கட்டிட்டு ஏஹ்ராமினுடைய சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். துல் ஹஜ்ஜு 8வது அன்னையில் இருந்து ஹஜ்ஜினுடைய கிரியைகள் ஆரம்பமாகுது. துல் ஹஜ்ஜு 8வது அன்னைக்கு, துல் ஹஜ்ஜு 8வது அன்னைக்கு நேராக மினாவுக்கு வரணும். துல் ஹஜ்ஜு 8வது அன்னைக்கு நேராக மினாவில் வந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த படம் இருக்குதுல்ல, இது ஃபுல்லாக மினா, எல்லாமே டென்ட்டு தான் வச்சுருப்பாங்க. அதனுடைய சில விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மினாவில் வந்து ஏராளமான டென்ட்டுகள் இருக்கும். அந்த டென்ட்டுகள் வந்து நம்மளாக சூஸ் பண்ணலாம் முடியாது. நறுக்கல இதெல்லாம் டென்ட்டு ஒவ்வொன்றும் அந்த குமியலாக இருக்கும். சைடில் வந்து ஏசியெல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாமே அந்த நல்ல செட்டப்பில் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மினா டென்ட்டு, இவ்வளோ டென்ட்டு, லட்சக்கணக்கான டென்ட்டுகள் போட்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டென்ட்டும் ஏறத்தாழ 40க்கு 40 அல்லது 60க்கு 40 இதை மாதிரி தான் இருக்கும். ஹஜ்ஜு செய்கிறதுலேயே ஒரு சிரமம் என்றால் இந்த மினாவில் போய் டென்ட்டில் போய் தங்குறது தான். என்ன ஒரு சிரமம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ 40க்கு 40 ஒவ்வொரு டென்ட்டும் 40க்கு 40 60 இப்படின்னு வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன், சின்ன இடமா தான் இருக்கும். இந்த இடத்துல தான் கிட்டத்தட்ட 30 பேர் 40 பேர் தங்கணும். பெட்டு போட்டிருப்பாங்க. பெட்டு எப்படி இருக்கும்னா, நீங்கள் ட்ரெயினில் போகும்போது பெர்த் இருக்குமா இல்லையா, அதே அளவுக்கு தான் இருக்கும். அகலம் வந்து ஒரு 1-1.5 அடி அகலம் இருக்கும். நீளம் வந்து ஒரு 5 அடி அல்லது 6 அடி நீளம். இப்படி தான் ஒரு பெட்டை ஒட்டியே அடுத்த பெட்டு இருக்கும். இது ஒரு பெட்டுன்னு வைங்களேன், இதை ஒட்டி அடுத்த பெட்டு, இதை ஒட்டி இந்த பெட்டு, இதை ஒட்டி இப்படி தான் லைனாக அடுக்கி தான் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஆளும் அந்த பெட்டில் தான் படுக்கணும். நீங்கள் நைட் நேரத்தில் எல்லா ஆட்களும் படுத்த பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஜனாசாவை அடுக்கி வச்சவா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அந்த இடத்துல தான் படுக்கணும், வேறு எங்கேயும் படுக்கவும் முடியாது உங்களால். அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் படுத்தீங்க அப்படின்னா கால் மாட்டில் கால் நீட்டியிருப்போமா இல்லையா, அங்கே ஒரு ஆள் தலையை வச்சு அப்படி படுத்திருப்பார். இங்கே நம்ம தலைக்கு மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் காலை நீட்டிட்டு இப்படி படுத்திருப்பார். வலது சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் படுத்திருப்பார். இடது சைடில் ஒரு ஆள் பார்த்து ஒரு ஆள் இப்படி திரும்பி பார்க்க முடியாது. எல்லாரும் ஒரே நேரத்தில் படுத்துட்டோன்னு வைங்களேன், யாராவது வெளியில் போய் படுத்துட்டாங்கன்னா ஒரு பெட்டு காலியாக இருக்கும் இல்லையா, அப்போ தான் கையை இப்படி போடலாம். இல்லை பாடியா இப்படின்னு கையை நீட்டினீங்கன்னு வைங்களேன், இங்கே ஒரு ஆள் மேலே இடிக்கும், இங்கே ஒரு ஆள் மேலே இடிக்கும். இப்படி தான் அந்த செட்டப்பே அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்களுக்கு தனி, பெண்களுக்கு தனி. ஆண்களுக்கு தனியாக வச்சுருவாங்க, அங்கே பெண்கள் வரமாட்டாங்க. பெண்களுக்கு தனியாக வச்சுருப்பாங்க, அங்கே ஆண்களும் போக மாட்டாங்க. கணவன் மனைவியாக நீங்கள் போனாலும் நீங்கள் அங்கே போய் நின்றுக்கிட்டு என் மனைவி தான் அப்படிலாம் சொல்லலாம் முடியாது. உங்கள் மனைவி தான், பொம்பளை சைடில் போயிடட்டும், நீங்கள் இங்கே படுத்துக்கிடுங்க. ஆம்பளை கூட நீங்கள் இருந்துக்கிடுங்க, பெண்கள் கூட இருந்துக்கிடுங்க. அதுக்காண்டி தூரமெல்லாம் போட மாட்டாங்க. ஒரே டென்ட்டில் ஒரு ஸ்க்ரீன் போட்டு அந்த சைடு பெண்கள், இந்த சைடு ஆண்கள். ஆண்களுக்கு பிரத்யேகம், பெண்களுக்கு. டாய்லெட்டும் அதே மாதிரி தான், இஷ்டம் போல் டாய்லெட் இருக்கும். அதனால தண்ணி வசதியெலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கே படுக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வீட்டில் நல்ல ஏசியோடு விசாலமான இடங்களோடு இங்கே படுத்திருப்போம்ல, அங்கே அதை கற்பனையே பண்ண முடியாது. மினாவில் தங்குறது மட்டும் அவ்வளோ ஒரு சிரமம் இருக்கும். ஆனாலும் இறைவனுக்காண்டி எல்லாருமே போகிறது, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரிதான், அங்கே அதில் தான் படுக்கணும். அவங்க தரக்கூடிய அந்த பெட்டு தான், அவங்க தரக்கூடிய அந்த இடம் தான், அங்கே தான். அதை தாண்டி வேறு எங்கேயும் நம்ம தங்கலாம் முடியாது. இதையும் மனசில் வச்சுக்கிடுங்க. இப்போ துல் ஹஜ்ஜு 8வது அன்னைக்கு மினாவுக்கு போகிறோம். மினாவுக்கு அங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், மினாவில் லுஹரு, அசரு, மகரிபு, இஷா. அடுத்த நாள் துல் ஹஜ்ஜு 9வது அன்னைக்கு காலையில் சுபு. இது ரசூலா அப்படி செஞ்சுருக்கிறாங்க. மினாவில் போய் துல் ஹஜ்ஜு 8வது அன்னைக்கு லுஹரு, அசரு, மகரிபு, இஷா. அடுத்த நாள் துல் ஹஜ்ஜு 9 அன்னைக்கு சுபு வரையும் அங்கே தொழுதுருக்கிறாங்க ரசூல்லா. ஆனால் இப்படி செய்ய முடியும்.
சில நேரங்களுக்கு நம்ம அப்படி செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாதுன்னா, நமக்குன்னு அந்த கைடு இருக்கிறாங்களா இல்லையா, அவங்க பஸ் வசதினா ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அரஃபாவுக்கு போகணும், அதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா, துல்ஹஜ் 8 அன்னைக்கு நைட்டுக்கே நம்மளை கூப்பிட்டு போயிடுவாங்க. துல்ஹஜ் 9 அன்னைக்கு சுபு தொழக்கூடிய அவகாசம்லாம் தரமாட்டாங்க. இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அந்த கைடு அவர் எப்போ பஸ்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரோ அந்த நேரத்தில் நம்மளும் அவங்களுக்கு பின்னாலேயே போக வேண்டியிருக்கும். அதனால ரசூல்லா துல்ஹஜ் 9 அன்னைக்கு தான் மினா விட்டு கிளம்புனாங்க, நான் அப்போ தான் கிளம்புவோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பஸ்ஸோ நம்மளை கூட்டு போகக்கூடிய கைடோ நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அவங்க ஒரு செட்டப்பில் இருப்பாங்க, அதில் தான் நம்ம போக வேண்டியிருக்கோம். ஆனாலும் ரசூலா இப்படி செஞ்சுருக்கிறாங்க, அந்த சட்டத்தை விளங்கிக்கிடுங்க. அப்போ மினாவில் துல்ஹஜ் 8வது அன்னைக்கு நம்ம இருக்கணும். 9வது அன்னைக்கு அரஃபாவில் போய் தங்கணும். ரசூலா அரஃபாவில் தங்குறது தான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவாங்க. அல் ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ்ஜி என்றாலேயே அரஃபாவில் தங்குறது தான் அப்படிம்பாங்க. துல்ஹஜ் 8 அன்னைக்கு மினாவில் தங்கணும், 9 அன்னைக்கு பகலில் அரஃபாவில் தங்கணும். அரஃபாவில் தங்கி என்ன செய்கிறது, வெறும் துவாவும் திக்ரும் தான். பிரத்யேகமாக எந்த இபாதத்தையும் ரசூலா சொல்லிலாம் தரல. அந்த இடத்துல உட்காந்து திக்ரு செய்கிறது, துவா செய்கிறது. அடுத்த அந்த அரஃபாவில் ரசூலா உரை நிகழ்த்தினாங்க. நம்மெல்லாம் வரலாற்றில் படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஹஜ்ஜத்துல் விதாவுடைய உரை அப்படின்னு சொல்லி ரசூலா இறுதி ஹஜ்ஜின் போது செய்த உரை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா. அதே மாதிரி இப்போவும் அங்கே அரஃபாவில் மஸ்ஜிது நமீரா அப்படிங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் இப்போவும் உரை நிகழ்த்துவாங்க. துல்ஹஜ் 9 அன்னைக்கு லோகர் நேரத்தில் உரை நிகழ்த்துவாங்க. பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த உரையும் நம்ம கேட்கலாம். அப்போ இந்த அடிப்படையில் துல்ஹஜ் 9 அன்னைக்கு அரஃபாவில் தங்கணும், மகரிப் வரையும் தங்கணும். அங்கேயே அசரையும் லொஹரையும் அசரையும் ரசூல்லா ஜம்மு பண்ணியும் தொழுதுருக்கிறாங்க. எங்கே அரஃபாவில் லொஹரையும் அசரையும் ஜம்மு பண்ணி ரசூல்லா தொழுதுருக்கிறாங்க. அப்போ அந்த தொழுகையை நிறைவேற்றிட்டு துவாவும் திக்ரும் தான். ஆனால் நம்ம ஊரில் இருந்து போகக்கூடிய நிறைய பேர் இங்கே இருந்து ஆலிம் சாக்களையெல்லாம் கூட்டு போய் அரஃபாவில் அவ்வளோ அநியாயம்லாம் பண்ணுறாங்க. பார்த்துட்டு ஏன் இபாதத்து விஷயத்தில் இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி தான் நமக்கு எழுகிறது. என்ன செய்கிறாங்கன்னா, தேவையில்லாத திக்ருகள், தேவையில்லாத என்னமெல்லாமோ சொல்லி கொடுக்குறாங்க. கடைசி நம்ம ஊரில் இருந்து போகக்கூடிய ஆலிம்ஸா நம்ம ஹாஜிகள் எல்லாத்தையும் கூட்டு வச்சு இன்னையோடு உங்களுக்கு ஹாஜி என்ற பட்டமும் தரப்படுதுன்னு அதையும் கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை. அல்லாஹ்வுக்காண்டி நம்ம ஹஜ்ஜி செய்ய போயிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. ஆனால் அரஃபாவுல தங்குவது மிகப்பெரிய ஒரு இபாதத்து. அங்கே தங்கி நம்ம செய்யக்கூடியது திக்ரும் துவாக்களும். எல்லா மக்களுக்கும் துவா செய்யலாம், நமக்கும் துவா செய்யலாம். இதுதான். இப்படி அரஃபாவில் துல்ஹஜ் 9வது அன்னைக்கு தங்கணும், ஏறத்தாழ மகரிப் வரையும். மகரிபில் நீங்கள் அங்கே தங்கி மகரிப் வரையும் இருந்துட்டு மகரிபு அரஃபில் தொழக்கூடாது. சூரியன் மறைகிற வரையும் அங்கே இருந்துட்டு அதுக்கு பின்னாடி அங்கே இருந்து கிளம்பி மகரிபு தொழாமலேயே அப்படியே கிளம்பி நேராக முஸ்தலிஃபாவுக்கு வரணும். அரஃபா எங்கே இருக்குது, முஸ்தலிஃபா எங்கே இருக்குது, கவலையே படாதீங்க. எல்லா மக்களும் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. வாங்க, போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சில பேர் வாகனத்தில் போவாங்க, சில பேர் நடந்தும் போவாங்க. நடந்து போகக்கூடிய ஆட்கள் பின்னாலேயே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லது வாகனத்தில் கூட்டு போகக்கூடிய ஆட்கள் வாகனத்திலையும் கூட்டு போவாங்க. அவங்க சொல்லபடி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். நமக்கு எங்கே அரஃபா இருக்கும், எங்கே முஸ்தலிஃபா இருக்கும், எங்கே மினா இருக்கும் தெரியாது தான். ஆனால் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. துல்ஹஜ் 9 அன்னைக்கு அரஃபாவில் மகரிப் வரை இருந்துட்டு அங்கே இருந்து நேராக கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு வரணும். அரஃபாவும் முஸ்தலிஃபாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி டெண்டுனா இருக்காது, ஓப்பன் ஏரியா. சில இடங்களில் மரங்கள் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். சரியா? 1-2 இடங்களில் ஷாமியானா போட்டு வச்சுருப்பாங்க. அதுவும் அரஃபாவில் கடுமையான வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிழலுக்காக வேண்டி சில ஷாமியானா போட்டு வச்சுருப்பாங்க. அங்கங்கே நம்ம இருந்துக்கலாம். சரியா? மற்றபடி எல்லாமே ஓப்பன் ஏரியா. ஏசியும் பார்க்க முடியாது, டெண்டையும் பார்க்க முடியாது, ஒன்றையுமே பார்க்க முடியாது, கட்டாந்தரை தான். இப்போ அங்கே இருந்து அரஃபாவில் இருந்து அப்படியே கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் முஸ்தலிஃபாவில் ரசூல்லா மகரிபையும் இஷாவையும் ஜம்மு பண்ணி தொழுகிறாங்க. எங்கே? முஸ்தலிஃபா என்ற இடத்துல மகரிபை இஷாவையும் ஜம்மு பண்ணி தொழுதுட்டு நபி அவர்கள் அப்படியே அங்கே படுத்து உறங்குவாங்க. இப்போவும் அதே தான். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் தரை தான். சில இடங்களில் மரங்கள் இருக்கும், சில இடங்களில் கொஞ்சம் செடிகள் இருக்கும், அவ்வளோதான். பேசாமல் எல்லாருமே தரையில் தான் படுத்திருப்பாங்க. பட்டு மெத்தையில் படுத்தாலும் அங்கே தரை தான். சாதாரணமாக பிளாட்ஃபார்மில் இங்கே படுப்போமா இல்லையா, அவ்வளோக்கும் அங்கேயும் பிளாட்ஃபார்ம் தான், வெறும் தரை தான். எல்லாருமே
எல்லாருமே கையில் ஏதாவது பெட்ஷீட் வச்சுருப்பாங்களா இல்லையா, அந்த பெட்ஷீட்டை கீழே விரிப்பாங்க, படுப்பாங்க, சுபு வரையும் தூங்குவாங்க. இதுதான் எல்லாருமே. சரியா? அப்போ முஸ்தலிஃபாவில் போய் தங்கணும். முஸ்தலிஃபாவில் துல்ஹஜ் 10 அன்னைக்கு தங்கி முடிச்சுட்டு காலையில் துல்ஹஜ் 10 அன்னைக்கு காலையில் சுபு தொழணும். சுபு தொழுது முடித்ததுக்கு பின்னாடி இங்கே இருந்து புறப்பட்டு மீண்டும் மினாவுக்கு வரணும். அதாவது துல்ஹஜ் 8 அன்னைக்கு மினாவில் தங்குவோம். அங்கே இருந்து புறப்பட்டு துல்ஹஜ் 9 அன்னைக்கு அரஃபாவுக்கு வருவோம். அரஃபாவில் பகல் ஃபுல்லாக இருந்துட்டு மகரிப் வரை இருந்துட்டு மகரிப் பின்னாடி அரஃபாவில் இருந்து கிளம்பி நேராக முஸ்தலிஃபாவுக்கு வருவோம். முஸ்தலிஃபா என்பது துல்ஹஜ் 10வது இரவு. அந்த இரவில் ஃபுல்லாக அங்கே தங்குவோம். துல்ஹஜ் 10வது காலையில் சுபு தொழுது முடித்த உடனே அங்கே இருந்து கிளம்பி மீண்டும் மினாவுக்கு வரணும். துல்ஹஜ் 10, அதாவது நம்ம ஹஜ் பெருநாள்னு சொல்லுவோமா இல்லையா, அந்த அன்னைக்கு துல்ஹஜ் 10 அன்னைக்கு மீண்டும் மினாவுக்கு வரணும். சரியா? எந்த மினாவில் இருந்து கிளம்புனமோ அப்படியே மீண்டும் மினாவுக்கு வந்துடணும். ஒரு நாள் மட்டும் அரஃபாவிலையும் முஸ்தலிஃபாவிலையும் தங்கணும். இப்போ துல்ஹஜ் 10 அன்னைக்கு செய்யக்கூடிய சில கிரியைகள், என்னென்ன கிரியைகள் செய்யணும், அதை வருஷப்படியும் செய்யலாம், கொஞ்சம் முன்ன பின்னையும் செய்து கொள்ளலாம். என்னென்ன கிரியைகள் அப்படின்னா, துல்ஹஜ் 10 அன்னைக்கு முதல்ல ஷைத்தானுக்கு கல்லெறிதல். ஷைத்தானுக்கு கல்லெறிதல் அப்படின்னா என்ன, முதல்ல அதை விளங்கிக்கிடுங்க. ஷைத்தானு கல்லெறிதல் அப்படிங்கிறது 3 ஷைத்தானுக்கு கல்லெறியணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷைத்தான்னா என்ன, அது எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய இடம் என்ன இருக்குல்ல, இதுதான் பிரம்மாண்டமான தூணாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு காலத்தில் ஒரு சின்ன தூண் மட்டும் இப்படி தான் கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு 10-15 வருஷமாக இதுதான் பிரம்மாண்டமான தூணாக இருக்கும். நம்ம இந்த மேம்பாலம் கட்டுறதுக்கு தூண் கட்டியிருப்பாங்களா இல்லையா, அதாவது ஒரு சின்ன அளவு தான் இருக்கும். இது அப்படி இல்லை, ஓவல் டைப்பில் இவ்வளவு பிரம்மாண்டமாக தான் இருக்கும். எவ்வளோ பேர் கல் எறியுதாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ பிரம்மாண்டமாக தான் அந்த கல்லெறியக்கூடிய இடம், ஷைத்தானு கல்லெறியக்கூடிய இடம் இப்படித்தான் இருக்கும். சரியா? இப்போ இதில் 3 இடம் இருக்கிறது. இதெல்லாம் கல்லெறியக்கூடிய இடம் தான் இருக்குல்ல, இதுதான் இப்படி தான் இருக்கும். இது நல்ல தெளிவாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவாக இருக்கும். எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக கல்லெறியக்கூடிய இடம் தான் இது. ஃபுல்லாக ஷைத்தானு கல்லெறியக்கூடிய இடம் இதுதான். இது ஒரு படமாக வரைஞ்சது. 3 ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய இடம். ஒன்று ஜம்ரத்துல் உஸ்தா, அடுத்து ஜம்ரத்துல் குப்ரா, ஜம்ரத்துல் ஊலா அப்படிம்பாங்க. ஃபஸ்ட்டு சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் இப்படின்னு. இது படம் போட்டு வளர்க்குறது. ஆனால் நீங்கள் கல்லெறியக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். 3 ஒரே மாதிரி தான் இருக்கும். 3 இடத்துலையும் கல் எறிகிறதுக்கு இதே மாதிரி தூண், பிரம்மாண்டமான தூணாக தான் இருக்கும். சரியா? வித்தியாசத்தை எல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் போர்டு வச்சுருப்பாங்க. இது சின்ன ஷைத்தான், இது நடு ஷைத்தான், இது பெரிய ஷைத்தான் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க. நான் வச்சுருக்கலாங்களே, ஜம்ரத்துல் உஸ்தா, மிடில் ஜம்ரா, இது நடு ஷைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டு இருக்கும். ஆனால் கல்லெறியக்கூடிய இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே இதே மாதிரி தூணாத்தான் இருக்கும். வித்தியாசம் தெரியாது. முதல் ஷைத்தானாக இருக்கட்டும், 2வது ஷைத்தானாக இருக்கட்டும், 3வது ஷைத்தான், இந்த 3 இடமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் போர்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் போர்டை வச்சு இது முதல் ஷைத்தான், 2வது ஷைத்தான் அப்படின்னு வழங்கிக்கலாம். இது ஒன்று. அடுத்து இந்த துல்ஹஜ் 10 அன்னைக்கு ஷைத்தானுக்கு கல் எறிகிறதாக இருந்தால் ஒரே ஒரு ஷைத்தானுக்கு தான் கல் எறிவாங்க. துல்ஹஜ் 10 அன்னைக்கு ஷைத்தானு கல் எறியணும். 3 ஷைத்தானுக்கும் எறிகிறது அல்ல, ஒரே ஒரு ஷைத்தான். அது எதுக்கு? ஜம்ரத்துல் குப்ரா, பெரிய ஷைத்தான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா, அதுக்கு மட்டும்தான் கல் எறியணும். எப்போ? துல்ஹஜ் 10 அன்னைக்கு. 11, 12 கல் எறியணும், அது வேற. அது 3 ஷைத்தானு கல் எறியணும். துல்ஹஜ் 10 அன்னைக்கு ஒரே ஒரு ஷைத்தானுக்கு, அதுவும் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும்தான் கல் எறியணும். சரியா? அப்போ துல்ஹஜ் 10 அன்னைக்கு இந்த பெரிய ஷைத்தானுக்கு கல் எறியணும். அது எப்படிங்க நாங்கள் கண்டுபிடிக்கா? 3 ஷைத்தான் இருக்குது, பெரிய ஷைத்தான் எதுன்னு நாங்கள் எங்கே தேடவே வேண்டாம். ஹஜ்ஜை பொறுத்தவரையிலையும் உங்கள் கூட லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க. முதல் ஷைத்தானுக்குன்னா கல்லெறிய மாட்டாங்க. கரெக்டாக அந்த 3வது ஷைத்தான், பெரிய ஷைத்தான் கொண்ட இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. நீங்கள் அதனால் முதல் ஷைத்தானா 2வது ஷைத்தானா அப்படி கன்ஃபியூஸு கவலை எதுவுமே தேவையில்லை. சரியா? மக்கள் போகும்போது நீங்களும் சேர்ந்து போனால் கரெக்டாக வந்துடலாம். இப்போ துல்ஹஜ் 10 அன்னைக்கு முதல்ல செய்யக்கூடியது ஃபஸ்ட்டு இந்த ஷைத்தானுக்கு கல்லெறிதல். 2வது உல்ஹியா கொடுக்குதல், குர்பானி கொடுக்குதல்.
இந்த குர்பானி கொடுக்கறதுங்கிறது வந்து எப்படின்னு கேட்டால், அங்கேயே ஆடுகளை வாங்கி ஒட்டகத்தை வாங்கி நம்மளே அறுக்கவும் செய்யலாம். ஆனால் சமீபத்தில் இப்போ அந்த இதுக்கெல்லாம் தடை விதித்ததாக கேள்விப்பட்டேன் இப்போ போன வருஷம். அதுக்கு இன்னொரு வாய்ப்பையும் வச்சுருக்கிறாங்க. என்ன வாய்ப்பு வச்சுருக்கிறாங்கன்னா, நம்மளே கவர்மெண்ட்டு போய் ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கியாச்சுன்னா குறிப்பிட்ட அந்த துல்ஹஜ் 10 அன்னைக்கு நமக்காக வேண்டி அரசாங்கமே குர்பானி கொடுத்துரும். தனிநபர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட வேண்டாம். நிறைய பேர் வருவாங்க, உங்களுக்காண்டி நான் குர்பானி கொடுத்துறேன், 100 ரியால் தாங்க, 200 ரியால் தாங்கன்னு கேட்பாங்க. அது வந்து நம்பகமான ஆளாக இருந்தாலும் கொடுக்கலாம், அது நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் அப்படின்னா அது கொடுக்கலாம். மற்றபடி நீங்கள் யாரும் அறிமுகம் இல்லாத ஆள்னா இதை மாதிரி கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துடாதீங்க. நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. அதை விட நம்மளுக்கு சேஃப்டி என்னென்னா, அரசாங்கம் அதுக்குன்னு பிரத்யேகமான கவுண்டர்களை வச்சுருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கறதுக்காக வேண்டி நீங்கள் அங்கே போய் பணத்தை கட்டிட்டீங்கன்னா நமக்கு ஒரு டோக்கன் தருவாங்க. அந்த அடிப்படையில் அவங்க குர்பானியும் கொடுத்துருவாங்க. சரியா? ஏன்னா நம்ம போய் ஆட்டை வாங்கி ஒட்டகத்தை வாங்கி கொடுக்கறது சிரமம். முதல்ல அப்படி வாங்கி கொடுக்கக்கூடிய சட்டங்கள்லாம் இருந்துச்சு. சாதாரணமாக மினாவில் போய் ஆட்டையை வாங்கி அங்கேயே கொடுப்பாங்க, அப்படிலாம் இருந்துச்சு. சரி, இப்போ ரெண்டாவது இபாதத்து வந்து, முதல் இபாதத்து கல் எறிதல், ரெண்டாவது இபாதத்து வந்து அந்த குர்பானி கொடுக்கறது. மூணாவது மீண்டும் மினாவில் இருந்து மக்காவுக்கு வரணும், காபா இருக்கக்கூடிய இடத்துக்கு வரணும். ஏறத்தாழ ஷார்ட்கட் வழியில் வந்தால் ஒரு 7 கிலோமீட்ரு, சுற்றி வந்தால் 12-15 கிலோமீட்ரு வரும். இப்போ காபாவுக்கு வந்தீங்கன்னா காபாவில் செய்ய வேண்டிய சில இபாதத்துகள். முதல்ல தவாஃப் பண்ணணும். காபாவில் துல்ஹஜ் 10 அன்னைக்கு தவாஃப் பண்ணணும். அந்த தவாஃபுக்கு தவாஃபுல் இஃபாலா, ஹஜ்ஜுக்குரிய தவாஃபு அப்படிம்பாங்க. துல்ஹஜ் 10 அன்னைக்கு ஹஜ்ஜுக்குரிய தவாஃபு அதை பண்ணணும். தவாஃபு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அந்த ஹஜருல் அஸ்வது கல்லில் இருந்து ஆரம்பித்து மீண்டும் ஹஜருல் அஸ்வது கல்லுக்கு வரணும். இது ஒன்று. இதே மாதிரி 7 தடவை தவாஃப் பண்ணணும். அதுக்கு பின்னாலே 2 ரக்காயத்துகள் தொழணும். துல்ஹஜ் 10 அன்னைக்கு தவாஃப் பண்ணணும், 2 ரக்காயத் தொழணும். அது முடித்ததுக்கு பின்னாடி சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடணும். உம்ராவுக்கு நான் என்ன சொன்னனோ அதே தான் இங்கே. சரியா? அப்போ தவாஃப் பண்ணணும், 2 ரக்காயத் தொழணும், அதுக்கப்புறம் சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடணும். முடிஞ்ச உடனே முடியை கலைந்து கொள்ளணும். சரியா? இதுதான் துல்ஹஜ் 10 அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான இபாதத். துல்ஹஜ் 10 அன்னைக்கு செய்யக்கூடிய இபாதத்துகள் ஒன்றொன்னா சொல்கிறேன். ஒன்று ஷைத்தானு கல்லெறிதல், 2வது குர்பானி கொடுக்குதல், 3வது தவாஃப் பண்ணுதல், 4வது 2 ரக்காத்து தொழுதல், 5வது சை அதாவது சஃபா மருவாக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுதல், 6வது முடியை களையுதல். இதோடி ஏறத்தாழ 90% ஹஜ்ஜினுடைய கிரியைகள் நிறைவேறுது. இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. இப்போ இந்த காரியங்களை எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய எஹ்ராமில் 90% கலந்து கொள்ளலாம். சாதாரணமாக இந்த ட்ரெஸ் போட்டோமா இல்லையா, அதையெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக என்ன ட்ரெஸ் போடுதோமோ அதே மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுக்கொள்ளலாம். தப்புலாம் ஒன்றும் கிடையாது. நறுமணத்தை எல்லாம் பூசிக்கொள்ளலாம். ரசூலா ஒன்று மட்டும்தான் செய்யக்கூடாதுன்னாங்க, இல்லறத்தை தவிர. ரசூலா சொன்னது இல்லறத்தை தவிர எஹ்ராமில் என்னென்ன தடை இருந்ததோ மற்ற எல்லாமே அந்த தடையெல்லாம் நீங்கிறது, இல்லறம் மட்டும் கூடாது அப்படின்ட்டாங்க ரசூல்லா. அப்போ அந்த அடிப்படையில் இந்த துல்ஹஜ் 10 அன்னைக்கு இந்த எல்லா இபாதத்துகளையும் செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா ஓரளவுக்கு ஹஜ்ஜினுடைய கிரியைகளை முடிச்சிட்டோம். அடுத்து துல்ஹஜ் 11, 12, விரும்பினால் 13, இந்த 3 நாட்களும் மினாவில் தங்கணும், ஷைத்தானுக்கு கல்லெறியணும். இது கடைசி ஹஜ்ஜினுடைய கடைசி நிகழ்வுகள். என்ன செய்கிறது? அதாவது துல்ஹஜ் 10 அன்னைக்கு இந்த கிரியைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நேராக மீண்டும் மினாவுக்கு வந்துடணும். மினாவில் ஒவ்வொரு நாள் இரவும் தங்குவது கடமை. ஒவ்வொரு நாள் இரவும் தங்குவதுனா என்ன? துல்ஹஜ் 11 அன்னைக்கு நம்ம கல்லெறிவோமா இல்லையா, அதுக்கு அந்த இரவு 11வது இரவு, அதாவது விடிஞ்சால் 11 என்றால் அந்த இரவு தங்கணும். எங்கே தங்கணும்? மினாவில் தங்கணும். மினாவில் தங்கிட்டு 11வது அன்னைக்கு லுகர் தொழுகைக்கு பின்னாடி, சூரியன் உச்சி சாய்ஞ்சதுக்கு பின்னாடி ஹதீஸ் வரும், அதுதான் லுகர் தொழுகை. அந்த லுகர் தொழுகைக்கு பின்னாடி ஷைத்தானுக்கு கல்லெறியணும். சரியா? துல்ஹஜ் 11 அன்னைக்கு அந்த இரவில் மினாவில் தங்கணும். பகலில் வேறு எங்கேனாலும் போகலாம் வரலாம், பிரச்சனை இல்லை. மினா விட்டு வெளியிலையும் போகலாம், மீண்டும் மினாவுக்கு வரலாம், அது பிரச்சனையும் இல்லை. ஆனால் இரவு வந்து கண்டிப்பாக மினாவில் தான் தங்கணும். அப்போ துல்ஹஜ் 11வது இரவு மினாவில் தங்கிட்டு 11வது பகலில் போய் 3 ஷைத்தானுக்கு கல் எறியணும். அது எப்படி எறிகிறது? இந்த 3 ஷைத்தானுக்கும் கல் எறிகிறதுன்னா முதல்ல ஃபஸ்ட்டு ஷைத்தான் எப்படி எறியணும் ரசூல் அதையும் சொல்லி தந்தாங்க.
7 கற்களை எரியணும். 7 கற்கள் பொடி பொடி கல்லாக இருக்கணும். நிறைய பேர் இந்த தூணை காட்டினா இல்லையா, உண்மையிலேயே இதுதான் ஷைத்தான் நினச்சிக்கிட்டு செருப்பில்னா கொண்டு அடிக்கிறது. நீங்கள் சமீபத்தில் ஒரு வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில்னா வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க. இந்த கிரிக்கெட் பால் எறிவாங்களா இல்லையா, அதே மாதிரி இங்கேருந்து வேகமாக போய் எறிவார். இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று. பொடி கல் ஒரு அடையாளத்துக்காண்டி செய்கிறது தானே தவிர உண்மையிலேயே அது ஷைத்தான் கிடையாது. இது தூணை கட்டினது சவுதி அரசாங்கம் தானே கட்டி வச்சுருக்குது, அது என்ன ஷைத்தானா? உண்மையிலேயே ஷைத்தான் இப்படி தான் இருப்பானா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஷைத்தானை நான் வெறுக்கிறேன், ஷைத்தானுடைய வழிக்கு நான் வரமாட்டேன், ஷைத்தான் என்னுடைய விரோதி. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி தானே சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் முபீன், அவன் தெளிவான உங்களுடைய விரோதிங்கிற அந்த விரோதின்னு காட்டுவதற்குத்தான் இந்த கல் எறிகிறமே தவிர உண்மையிலே ஷைத்தான் கிடையாது, ஒரு அடையாளத்துக்கு எறிகிறது. அப்போ அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா பொடி பொடி கல், அதுவும் ஹதீஸில் எப்படி வரும்னா இப்படி சுண்டி விட்டால் ஓடுமா இல்லையா, அதை மாதிரி பொடி கல், இந்த கல்லை எடுத்து எறிவாங்க. ஒவ்வொரு எரியுதலும் போதும் அல்லாஹு அக்பர் இப்படி சொல்லி எறியணும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் எறியணும். இவ்வளோதான். இது 7 பொடி கற்களை வைத்து எரியணும். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா இந்த கல்லை 7 முறை எரிஞ்சிட்டு சற்று கொஞ்சம் தூரமாக இப்படி வருவாங்க. இந்த தூண் இருக்கா இல்லையா, தூணு பக்கத்தில் போய் கல் எறிவாங்க. எரிஞ்சிட்டு நல்ல பெரிய விசாலமான இடமா தான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி இங்கே வந்துக்கிட்டு காபாவை முன்னோக்கி ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க. வெறுமனே கல் எறிகிறது மட்டும் இல்லை, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி 7 தடவை கல் எறியணும். கல்லை எரிஞ்சிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து துவா செய்யணும். இது ஃபஸ்ட்டு சின்ன சைத்தானுக்கு கல் எறிதல், அப்புறம் துவா செய்யணும். அதுக்கப்புறம் 2வது நடு சைத்தானுக்கு கல் எறியணும். அப்படி எரிஞ்சிட்டு மீண்டும் கொஞ்சம் ஓரமாக வந்து துவா செய்யணும். நீங்கள் அந்த பக்கத்தில் நின்னீங்கன்னு வைங்களேன், போலீஸுக்காரங்க வந்து போ ஹாஜி எல்லாம் ஹாஜி போன்னு விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்கள் துவா செய்கிறதா இருந்தால் அந்த கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல நிற்காம கொஞ்சம் விலகி கொஞ்சம் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா தாராளமாக நிதானமாக நின்று துவா செய்யலாம். அப்போ முதல் சைத்தானுக்கு கல் எறியணும், துவா செய்யணும். அதே மாதிரி 2வது சைத்தானுக்கும் கல் எறியணும், 7 பொடி கற்களை எறியணும், அது பிறகு துவா செய்யணும். 3வது பெரிய சைத்தானுக்கு கல் எறியணும். கல் எரிஞ்சிட்டு துவா செய்கிறத ரசூலுல்லாஹ் கற்றுத்தரல, அதனால துவா செய்யாமலேயே அப்படியே மீண்டும் டெண்டுக்கு வந்துடணும். முதல் சைத்தானுக்கு கல் எறியணும், துவா செய்யணும். 2வது சைத்தானுக்கு கல் எறியணும், துவா செய்யணும். 3வது சைத்தானுக்கு கல் எரிஞ்சிட்டு நேராக துவா செய்யாமல் நம்முடைய இருப்பிடத்துக்கு வந்துடலாம். சரியா? இது துல்ஹஜ்ஜி 11வது அன்னைக்கு செய்ய வேண்டிய இபாதத். இது எப்போ செய்யணும்? லுஹர் தொழுகைக்கு பின்னாடி. அதுக்கு அடுத்து துல்ஹஜ்ஜி 12வது அன்னைக்கும் இதே மாதிரி செய்யணும். கண்டிப்பாக அந்த இரவும் அங்கே தங்கணும். துல்ஹஜ்ஜி 12வது அன்னைக்கும் இதே மாதிரி செய்யணும். துல்ஹஜ்ஜி 12வது அன்னைக்கு நீங்கள் செய்துட்டீங்கன்னா அதோடு உங்களுடைய ஹஜ்ஜு நிறைவேறிவிட்டது, முடிஞ்சு போச்சு. நீங்கள் விரும்பினால் துல்ஹஜ்ஜி 13வது அன்னைக்கும் கல் எறியலாம். நீங்கள் விரும்பவில்லை என்றால் துல்ஹஜ்ஜி 12ஓடு அந்த கல் எறிகிறத முடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கும் வரலாம், அல்லது அங்கே இருந்து வெளியேறிடலாம். ஹஜ்ஜு முடிஞ்சு போச்சு. சரியா? ஆனால் துல்ஹஜ்ஜி 13 அன்னைக்கு கல் எறிவதா இருந்தால் 13வது இரவு அங்கே தங்கணும். 12 கல் எரிஞ்சோமா இல்லையா, அப்படி கல் எரிஞ்சிட்டு 13வது இரவும் தங்கி 13வது பகலில் அங்கே கல் எரிஞ்சிட்டு அது ஓடி முடிஞ்சு போச்சு. ஒரு பேச்சுக்கு நீங்கள் துல்ஹஜ்ஜி 12 அதோடி கல் எரிஞ்சும் போவோம், நம்ம இதோடைய ஹஜ்ஜை கிரியை முடிச்சுக்கிடுவோம், துல்ஹஜ்ஜி 13 வேண்டாம் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? நீங்கள் துல்ஹஜ்ஜி 12வது அன்னைக்கு அசர் தொழுதுட்டு அங்கேருந்து கிளம்பிடணும். எங்கேருந்து? மினாவில் இருந்து வெளியே வந்துடணும். மினா விட்டே வெளியே வந்துடணும். மகரிபில் நீங்கள் மினாவில் தங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக 13 அன்னைக்கு கல் எரிஞ்சிட்டு தான் வெளியே வரணும். 12 அன்னைக்கு கல் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு எனக்கு போதும் அப்படிங்க முடிவு எடுத்துட்டிங்கன்னா அசர் தொழுட்டு கிளம்பிடணும். மகரிப்புக்கு முன்னால் கிளம்பிடணும். நீங்கள் யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு மகரிப்பு வரையும் மினாவில் தங்கிட்டீங்கன்னா பாங்கு சொல்லிட்டாங்க, மகரிப் பாங்கு சொல்லிட்டாங்கன்னா அந்த இரவு மினாவில் மீண்டும் தங்கி அடுத்த நாள் 13வது அன்னைக்கு கல் எரிஞ்சிட்டு தான் வெளியே வரணும். இதை ரசூலுல்லாஹ் ஒரு நிபந்தனையாக சொல்கிறாங்க. அப்போ துல்ஹஜ்ஜி 12 அன்னைக்கு கல் எரிஞ்சிட்டு முடிக்கவும் செய்யலாம். துல்ஹஜ்ஜி 13வது அன்னைக்கும் கல் எறியணும்னு விரும்பினால் அவங்களும் அதை செய்து கொள்ளலாம். இதோடு ஹஜ்ஜினுடைய கிரியைகள் முடிகிறது. கடைசியாக ரசூலுல்லாஹ் இன்னொன்னை செய்ய சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இப்போ ஹஜ்ஜி எல்லாத்தையும் முடிஞ்சிடுச்சு, ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுல் விதா, இறுதி தவாஃப், இதையும் ரசூலுல்லாஹ் ஒரு சுன்னத்தாக காட்டி தந்திருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் நமக்கு இதெல்லாம் அவங்க ஹஜ்ஜுக்காண்டி கூட்டு போகக்கூடியவங்க வழிகாட்டுவாங்க.
அப்போ இதை மாதிரி எப்போ நம்ம மக்கா விட்டு கிளம்ப போகிறோமோ அந்த நேரத்தில் கடைசியாக ஒரு தவாஃபு செய்யணும். இது யாருக்கு? எல்லாத்துக்கும் கடமை கிடையாது. சில நேரங்களில் மாதவிலக்கு பெண்கள் இருப்பாங்க, அவங்க தவாஃப் பண்ண முடியாது, அவங்களுக்கு விதிவிலக்கு. அவங்க அல்லாத தவாஃபு பண்ணுவதற்கு தகுதி இல்லாத அது மாதிரி மாதவிலக்கோ அல்லது பிரசவத்திட்டோ இருந்தால் அவங்க செய்ய முடியாதுல்ல, அவங்கள தாண்டி பாக்கி எல்லாருமே அந்த தவாஃபில் விதாவை பண்ணுங்கங்கிறாங்க ரசூலுல்லாஹ். கடைசியாக அந்த தவாஃப் வந்து முதல்ல நம்ம எப்படி 7 தவாஃப் பண்ணுறோமோ அதே மாதிரி 7 தவாஃப் பண்ணிவிட்டு அங்கே இருந்து விடைபெற்று வர வேண்டும். இதுதான் ஹஜ்ஜு உம்ரானுடைய ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம். இல்லை வேறு எதுவும் இதில் டவுட்டு இருந்ததுன்னா கேட்டுக்கிடுங்க. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் இருக்கும்போது ஒவ்வொரு வக்தையும் அந்தந்த நேரத்திலேயே தொழுகிறாங்க. இப்போ லுஹருடைய நேரத்தில், அசருடைய நேரத்தில், மகரிபுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் இப்படியே தொழுகிறாங்க. அரஃபாவில் மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா லுஹரையும் அசரையும் ஜம்மு கசர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்ம பயணியாக இருப்பதின் காரணத்தினால மினாவில் இருக்கும்போது நம்ம லுஹருடைய நேரத்தில் தொழலாம், கசர் பண்ணி தொழலாம். அசருடைய நேரத்தில் தொழலாம், கசர் பண்ணி தொழலாம். நம்மளுக்கு அந்த சலுகை இருக்கிறதுனால, அதனால் நபி அவர்கள் கற்றுத்தந்தது அவங்களுக்கு பயணமாக இருந்தாலும் கூட லுஹருடைய மினாவில் இருக்கும்போது லுஹருடைய நேரத்தில் தான் தொழுகிறாங்க. அரஃபா முஸ்தலிஃபாவில் போகும்போது தான் ஜம்மு பண்ணி தொழுதுருக்குறாங்க. மினாவில் இருக்கும்போது அந்தந்த நேரத்தில் அவங்க அந்தந்த வக்திலேயே அந்தந்த தொழுகையை தொழுதுருக்குறாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்